Welcome to all Digital members. Today, welcome address by Mr. Kumareshna sir, GC member Digital. Welcome sir. சார், அனைவருக்கும் எனது மாலை இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு தேர்தல் எலெக்ஷன் அப்படின்ற சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு மீட்டிங்க இன்னைக்கு ஒரு பெரிய டாபிக் எடுத்துட்டு இன்னைக்கு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, மார்ச் இயர் ஒரு ஜிஎஸ்டி ஆடிட்டிங் இதை பத்திலாம் நிறைய முடிக்க வேண்டிய நேரத்துல அது சம்பந்தமா நம்ம சில விஷயத்த தெரிஞ்சுக்கிறது உண்மையாலுமே இந்த மீட்டிங் ஒரு கூடுதலான பலம் அண்ட் தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லைவ்லியா ஒரு பிரயோஜனமான ஒரு செஷனா இருக்கும். நம்ம இது வரைக்கும் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம டிஜிட்டலோடைய நோக்கம் டிஜிட்டல் நாலேஜை சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கு புரியுற பாஷையில கொண்டு போய் சேர்த்தணுன்றதுக்காக. அதனால நம்ம வந்திருக்கு 3 ஸ்பீக்கரும் அழகா தமிழ்ல உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கிற மாதிரியும் அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இடையில கேள்விகள்லாம் இருந்ததுன்னா நீங்க அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கலாம், பின்னாடி ஒன்னொன்னா கேட்கலாம். ஏன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தனியா ஒரு 1/2 hour இதுக்காகவே ஷெட்யூல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்க சாட் பாக்ஸ்ல கையோட போட்டுடலாம். ஏன்னா நான் எழுதி வைக்கிறது மறந்துடுவேன்றதுனால நீங்க உடனே சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு வாங்க. அந்த கொஸ்டின் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கடைசியில Q&A செஷனா நம்ம அழகா அதுக்கான எல்லா பதிலையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகன வரவேற்று நம்ம இந்த ஆன்லைன் வெபினாரை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நன்றி. இப்போ அடுத்தது நம்ம ராமசாமி சார் ஸ்பீக்கர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க. சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முத்து சார் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க இந்த டேலி அண்ட் எக்ஸலை பத்தி. எஸ் சார். வணக்கம். வெல்கம் முத்து சார். வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கக்கூடிய டிஜிட்டலுக்கு இன்றைய டேலி அண்ட் எக்ஸல் சம்பந்தமான ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மாலை வணக்கம் மற்றும் டிஜிட்டல் சார்பாக என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வரவேற்பை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் இன்னைக்கு இப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்ன மாதிரி, அதாவது டேலி அண்ட் ஒர்க் ஷாப் எக்ஸல் பற்றியான ஒரு ஒர்க் ஷாப்பு. ஸோ இதில் டேலி முக்கியமாக நம்ம தேர்ந்தெடுத்தது என்னன்னா, போன மாதம் நம்மளுடைய விர்ச்சுவல் ஒர்க் ஷாப்பில் நம்ம ஜிஎஸ்டி சம்பந்தமாக திரு மோகன சுந்தரம் அவர்கள் ரொம்ப டெப்தா எடுத்தாங்க. ஜிஎஸ்டி போர்ட்டல் பத்தியும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஜிஎஸ்டியோட ஃபைலிங் அப்புறம் இன்வாய்ஸ் இதை பத்தி டெப்தா அதோடைய செஷன் இருந்துச்சு. அந்த ஒர்க் ஷாப் என்டையரா இருந்துச்சு. அப்புறம் நிறைய கேள்விகளுக்கான பதிலை கொடுத்தாங்க. அதே ஃபாலோடு பை நம்ம இன்னைக்கு டேலியை பத்தி எடுக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே, டேலி தொழில் வணிகத்துக்கு மிக மிக ஒரு இன்றியமையாத சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டெப்தா பல விஷயங்கள் இருக்கு. என்னுடைய அனுபவம் என்னன்னா, எங்களுடைய நிறுவனம் கமலம் குழுமம், அதுல உள்ள 2-3 டிவிஷனுக்கும் நாங்க டேலி தான் பயன்படுத்துறோம். ஆனா ஆரம்ப காலத்துல நான் டேலி தவிர வேற சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும் நிறைய ட்ரை பண்ணி எல்லாரும் பயன்படுத்துறத எல்லாரும் யூஸ் பண்றத நான் யூஸ் பண்றது பொதுவா எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஏதாவது மாத்தி வேற புதுசா தான் செய்யணும். டேலி யார் பார்த்தாலும் டேலி தானே யூஸ் பண்றாங்க, நம்மளும் அதே ஏன் யூஸ் பண்ணணும். எனக்கு டேலி தெரியாது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் பயன்படுத்துறது வேண்டாம் அப்படின்ற ஒரு மன இதுல இருந்தேன். அப்போ நாங்கள் வேற ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவோம், அந்த இதை வாங்கி யூஸ் பண்ணுவோம். நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். வேற அப்ளிகேஷன்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அதில் திருப்தி ஆகாம அப்புறம் தான் நான் கோத்ரூ பண்ண பார்த்தேன். என்னுடைய அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது டேலி அப்போ 4.5 இருந்துச்சு. டேலி எப்பவுமே தெரியும் வெர்ஷன் அவங்க அந்த 9ல முடிகிற மாதிரியே இருக்கும். 4.5 அப்புறம் 5.4 அப்புறம் 6.3 அப்புறம் 7.2 8.1 அப்புறம் 9க்கு அப்புறம் 9 ERP அப்புறம் இப்போ பிரைம்னு சொல்லி நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு. அந்த வெர்ஷன் நான் ஃபர்ஸ்ட் கோத்ரூ பண்ணி பார்த்தேன். இப்போ கோத்ரூ பண்ணும் போது இவ்வளவு விஷயம் இருக்கு, நம்ம டேலிலாம் ஒன்று கத்துக்கிட்டு பண்ணலன்னு வச்சுங்களேன். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்குமான்னு அவங்க அக்கௌண்டன்ட்டை வச்சு லேர்ன் பண்ணி அப்புறம் ரைட் ஓகேங்க நானும் லைசன்ஸ் வாங்கி தர்றேன், நீங்க அதிலவே ஒர்க் பண்ணுங்கன்னு இப்போ ஃபர்ஸ்ட் டேலி லைசன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதை யூஸ் பண்ணும் போது தான் நம்ம ஒரு 2 வருஷம் ரொம்ப தேவையில்லாம வேற சாஃப்ட்வேர்லாம் ட்ரை பண்ணி இதை யூஸ் பண்ணாம விட்டுட்டோமேன்ற ஒரு
மனக்குறை இருந்துச்சு. அந்த அளவுக்கு தொழில் வணிக வளர்ச்சிக்கு குறிப்பா சொல்லணும்னா டேலி வந்து ஒரு முக்கியமான அம்சம் தாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த ஃபைனல் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எஸ்பெஷலி நம்ம இந்தியன் என்விரான்மெண்ட்டுக்காக நம்மளுடைய அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கறது டேலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொழிலில் நம்ம ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பல விஷயங்கள் நம்ம செய்தா கூட, ஆனால் அந்த அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்ல பெரிய ஒரு எஃபோர்ட் எடுக்கிறத தாண்டி அதை சிம்பிள் வேலை வந்து நம்ம என்ட்ரி பண்றது வந்து ரிப்போர்ட் பார்க்குற வரைக்கும் பார்க்கறதுல டேலிக்கு நிகர் டேலி தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இன்னும் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியா இஆர்பி அவங்க சிஆர்எம்லாம் வச்ச சிஸ்டம் போறதுக்கு முன்னால டேலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் நினைக்கிறேன். அது நான் டைரக்டா நானே பெனிஃபிட் ஆயிருக்கு. எனக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால நம்ம அது எப்படி இருக்குன்னு நம்ம கோத்ரூ பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து அவேர்னஸ் எடுத்துக்கிட்டாதான் நம்ம அக்கௌண்ட் அடுத்தடுத்த லெவல்ல இப்போ எங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்க்கு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட், இப்போ டேலி என்ட்ரி ஆபரேட்டர், அக்கௌண்ட்ஸை தனியா பாக்குறாங்க, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை தனியா பாக்குறாங்க, நிறைய பேர் இருந்தா கூட அப்போ நானும் அக்கௌண்ட் மட்டுமே அதை வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி எடுத்ததெல்லாம் நான் நிறைய இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் லெவல், என்ட்ரி லெவல், ரிப்போர்ட் லெவல் நிறைய கோத்ரூ பண்ணி பார்த்தோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியான ஒரு டேலி வந்து இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் வணிகத்துக்கும், அது சர்வீஸ் பிசினஸா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரா இருந்தாலும் சரி, மெர்ச்சண்டா இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லா பிசினஸ்க்குமே யூஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு அம்சங்கள் இதுல இருக்கு. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ல இருந்து நிறைய கஸ்டமைசேஷன் அடுத்தடுத்து அவங்க நிறைய வெர்ஷன்ல கொண்டு வந்தாங்க. இப்போ பிரைம்னு வேற புதுசா கொண்டு வந்திருக்கேன். அதை பத்தி நிறைய விளக்கமா பார்க்க போறோம். இது ஒவ்வொரு பிசினஸ் மேன், அது அக்கௌண்டா இருந்தாலும் சரி, மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி, பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த செஷன் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். எப்படியெல்லாம் டேலி பயன்படுத்திக்கிட்டு இருக்கவங்க அதுல மறைஞ்சு இருக்கக்கூடிய பல அம்சங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எஸ்பெஷலி அதுல ஏற்கனவே பயன்படுத்துற அம்சங்கள் இன்னும் எஃபெக்டிவா எப்படி பயன்படுத்த முடியும் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி நீங்க வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டிங்ல கனெக்ட் பண்ணி அதை செய்ய முடியும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு எல்லாருமே அதை கொடுக்க போறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் புது வெர்ஷன், புதுசா வந்திருக்கக்கூடிய டேலியோட பிரைம்ல என்னெல்லாம் புதிய அம்சங்கள் இருக்கு, எக்ஸலை கனெக்ட் பண்ணி அதை பத்தி நிறைய டெமோவாகவும் காமிக்க போறாங்க. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு செஷன் வந்து நம்மளுடைய டெக்னாலஜி அடாப்ட் பண்றத மட்டும் இல்லாம புது டேலி வெர்ஷன்ல என்ன ஃபீச்சர் இருக்குன்றதும் சரி, நீங்க அதை இன்னும் எஃபெக்டிவா உங்க தொழிலுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் சரி நீங்க அழகா கத்துக்க முடியும் அப்படின்னு நான் உங்களோட சேர்ந்து நானும் புது வெர்ஷன்ல உள்ள ஃபீச்சர்ஸ் இன்னும் முழுசா கோத்ரூ பண்ணி பார்க்கல, நானும் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் அமைப்பு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக சில வார்த்தைகள் நான் சொல்றேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால அவர் மறைவதற்கு சரியா 9 நாட்களுக்கு முன்னால தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்தின் உதவியோட தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு தான் டிஜிட்டல் அமைப்பு. இது ஒரு சிட்டி லெவல் ஃபோரமா ஆரம்பிச்சு இப்ப குளோபல் ஃபோரமா உலகம் முழுவதும் உள்ள தொழில் வணிகத்தில் உள்ள தமிழர்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவாற்றலோடைய பயன்பாடையும் சரி, அதோடைய பரிணாம வளர்ச்சியும் உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஃபோரமா இந்த டிஜிட்டல் அமைப்பு வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது மூலமா என்ன செய்யணும், ஏன் செய்யணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். டெக்னாலஜியை நம்ம பிசினஸ்க்கு அதை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ஃபோரமா, ஒர்க் ஷாப்ஸா தான் இந்த டிஜிட்டல் அமைப்புல நாங்க ஒவ்வொரு மாதமும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்திருக்க ட்ரெயினர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய வரவேற்பை மீண்டும் ஒரு முறை சொல்லி வரவேற்கிறேன். முறையான அறிமுகத்துக்கு திரு ஆர்கே ராமசாமி கண்ணப்பன் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வரவேற்புரை வழங்கிய நம்மளுடைய குமரேசனா சார் ஃப்ரம் ஈரோடு, அவங்க ஒரு கவர்னிங் கவுன்சில் மெம்பர், அவங்க ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க குமரேசனா சார். பிளஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு கம்பெனியும் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ வரவேற்பு உரைக்கு அடுத்து சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய, ட்ரெயினர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பர் திரு ராமசாமி கண்ணப்பன் அவர்கள் பிஎஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் சொல்லி மதுரையில் அவங்க வந்து வெப் சொல்யூஷன், ஆப் சொல்யூஷன், சர்வர் சொல்யூஷன், டேட்டா சென்டர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி பல பரிணாம வளர்ச்சிகள் அவங்க வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருட நண்பரும் கூட, அவ்வளவு பெரிய அறிவாற்றல், பெரிய நாலேஜ் உள்ள ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அவர் தான் இப்போ நம்மளுடைய ட்ரெயினர், சீஃப் ட்ரெயினர்ஸ் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சார் ராமசாமி சார், சார் அன்மியூட் பண்ணிக்கலாம் சார் உங்களோட. வணக்கம் சார்.
என்னை இப்பேற்பட்ட விழாவில் என்னை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு சொன்னாங்க இது ஃப்ளாலஸ் டேலி அண்ட் எக்ஸல் ஜிஎஸ்டி ரிலேட்டடான ப்ரோக்ராம். அது உண்மையிலே இன்னைக்கு உள்ள ஸ்டேஜில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறைபாடற்ற நிலையில் ஒரு விஷயத்தை கொண்டு போகுது. இப்படிப்பட்ட இதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம், யார் கூப்பிட்டா பேசலாம், அவங்க யார் மூலமா நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இது பண்ணும்போது அந்த ஏஎக்ஸ்என் சிவா நீங்க பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹீ இஸ் அ யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன். இன்னைக்கு மத்தியானம் அவர்கிட்ட பேசினேன். ஸோ பேசும்பொழுது அவருடைய அறிவாற்றல் தெரிஞ்சுது. வித்தின் 10 இயர்ஸுக்குள்ள அவர் யங் ஏஜில் அவர் இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தை உருவாக்கி டேலியில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காரு. ஒரு சேல்ஸ் பர்சனாக மட்டும் இல்லாமல் அதில் டெக்னிக்கலாக அதில் ஃபுல் நாலேஜோட அதில் நிறைய கேள்வி பதில்களுக்கு ஆன்லைனில் அவரை பதிவிட்டு இருக்க விடமெல்லாம் பார்த்தேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த வயதில் இந்த அளவுக்கு நாலேஜோடு அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இதில் அவர் மூலமாக பேசும்பொழுது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஹீ இஸ் டூயிங் அ மொபைல் ஆப். டேலிக்கான மொபைல் ஆப் ஒன்று இவங்க மட்டும்தான் அதை பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு உள்ள ஸ்டேஜில் மொபைல் வந்து எவ்வளோ ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. டேலியை மொபைல்லையும் கொண்டு வரும்பொழுது மக்களுக்கு பல விதங்களில் அது யூட்டிலைஸ் ஆகும். அதே மாதிரி அவங்களுடைய டீம்ல இருந்து அவங்க டேலிக்கான கண்ட்ரோல்டு டிசிஎல்னு சொல்லக்கூடிய டேலி கண்ட்ரோல் லாங்குவேஜ் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக உங்களுக்கு கஸ்டமைசேஷனாக டேலியில் எதுவும் வேணும், உங்களுக்கு மட்டும் தனியாக எதுவும் வேணும்னாலும் அவங்க அதை டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய டீம் வச்சுருக்காங்க. இது மாதிரியே அவர் வந்து டேலிக்கான அகாடமி வச்சுருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் த அகாடமி, அந்த அகாடமி தமிழ்நாடு லெவலில் அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாகவும் அவர் இருக்காரு அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏஎக்ஸ்என் சிவா சார், நீங்கள் இங்கே ஸ்பீக்கராக வந்ததுக்கு டிஜிட்டல் சார்பாக வரவேற்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். மிக்க நன்றி சார். என்னை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தா கூட இவ்வளோ சொல்லியிருக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ சிவா சார் மூலமாக வந்து அந்த டேலி வந்தாலும் அந்த வந்த டேலி மூலமாக நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸு அந்த ஜிஎஸ்டிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு எல்லா வேலையும் பேசப்படுது. அதில் நிறைய பிரச்சனைகளை டே டு டேல எல்லாரும் சந்திக்கிறோம். நானுமே நிறைய இடங்களில் சந்திச்சிருந்தேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அதற்கான எளிவான தீர்வுகளை வந்து எழிலரசன் சார் கொடுக்குறாரு. இதை வந்து பர்சனலாகவே எனக்கு எழிலரசன் சார் 2 வருடங்களுக்கு முன்னாடியே தெரியும். சார் வந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி இஷ்யூ வரும்போது ரொம்ப ஈஸியாக அதை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி அவ்வளவு அறிவாற்றல் அந்த டாக்ஸஸ் அந்த ரிலேட்டடில் நாசன்னு சொல்லக்கூடிய டாக்ஸ் ரிலேட்டடான இதில் மெம்பராகவும் அதுக்கான குவாலிட்டி லெவலில் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் சார் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதில் முக்கியமான இது என்னென்னா சார் வந்து சாரோட அட்வைஸை கேட்டு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஆர்சிஎம்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிற கவர்மெண்டோட பாலிசியவே ரீடிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அறிவியல் சிறந்தவராகவும் நம்ம நாட்டுடைய எக்கனாமிக்கல் இதுலையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய லெவல்லையும் உள்ள ஒருத்தர் நமக்கு இங்கே ஸ்பீக்கராக கிடைச்சிருக்கிறது நமக்கெல்லாம் மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன். உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இளவரசன் சார். தேங்க்யூ ராமசாமி சார். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்க வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து கேள்விப்பட்டதுக்கு. நன்றிங்க. நன்றி. நன்றி சார். இப்படியெல்லாம் வரக்கூடிய இந்த டேலியில் ரிப்போர்ட்ஸும் டேலி மூலமாக நமக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நிர்வாக சம்மந்தமாக நம்ம மேனேஜ் பண்ணணும்னா நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் தேவைப்படுது. என்னதான் நம்ம டேலி நார்மல் சாஃப்ட்வேர் நம்ம எல்லா விதமான சாஃப்ட்வேர்லையும் நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு தேவையான கஸ்டமைசேஷனான டே டு டே ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதற்கு நமக்குன்னு ஒரு கஸ்டமைசேஷன் டூல்னா ஈஸியான விஷயம் எக்ஸல் தான் இருக்கு இன்னைக்கு. அப்படிப்பட்ட எக்ஸலை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதுல இருந்து எந்த அளவுக்கு அனலிட்டிக்கல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இப்ப வெங்கட்ராமன் சாரோட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இந்த அளவுக்கு எக்ஸல் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கோம் ஆனா நமக்கு கூட அந்த பத்தி அவ்வளவா தெரியலையே அப்படின்னு. அப்ப சார் சொன்னாங்க 28 வருடமா இதை பத்தி அனலைஸ் பண்ணி நிறைய எக்ஸல் ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மெயினாக பண்ணுறாங்க அவங்க. இதில் என்னென்னா ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம எல்லாருமே அடுத்த நிலைமையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி தான் போகிறோம். அந்த வளர்ச்சியில் நம்ம எல்லாரும் வி ஹேவ் சம் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலுமே அதை முழுக்க பயன்படுத்துகிறோமா, அதை அட்டைன் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு.
இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கேப்பை கண்டுபிடிச்சு அந்த கேப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை எப்படியெல்லாம் பண்ணினா நீங்கள் டெம்ப்ளேட் மாதிரி கொடுக்கறதுலேருந்து மட்டும் இல்லாமல் நமக்கு நிர்வாக ரிலேட்டடான அட்வைஸையும் கொடுத்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான முயற்சிகளை செஞ்சு நிறைய நிறுவனங்களுக்கு நல்ல விதமாக அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு வெங்கட்ராமன் சார்னு கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரோட இணைஞ்சு மேலும் எங்களுடைய நிறுவனம் இதில் ஜாயின் பண்ண இருக்க நிறைய நிறுவன அதிபர்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்ல விதமாக அடுத்த நிலைமைக்கு முன்னேறதுக்கு இந்த மீட்டிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வெங்கட்ராமன் சார் உங்களோட இந்த பற்றி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நம்மளுடைய சேர்மன் முத்து சார் என்னை பற்றி ரொம்ப சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஜாயின் வித் ஆல் தீஸ் திங்ஸ். நன்றி. சிவா சொன்ன மாதிரி நான் கூட என்னை பத்தி சொல்லியிருந்தா இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா மிக அழகா தெளிவா அழகா சூப்பரா சொன்னீங்க. இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு எப்படியே ரெக்கார்ட் ஆகுது, ஒரு காப்பி வாங்கி அதை நான் கரெக்டா எழுதி வச்சு நான் இம்ப்ரூவ் அப்படி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சார், நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். நான் உண்மையிலே இப்படிலாம் பேசுனது இல்லை சார், இதுதான் முதல் முறை பேசுறேன். ஸோ அதனால ஏதாவது தவறாக இருந்தா, ஏதாவது வார்த்தைகள் தவறாக இருந்தா மன்னிச்சுங்க எல்லாரும். நல்லதுங்க சார். சார் அருமையா இருக்கு சார், பல மேடைகளை பேசின மாதிரி தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குறையில. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப நன்றி ராமசாமி கண்ணப்பன் சார். திரு சிவசக்திவேல் நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பராகவும் இருக்காரு டிஜிட்டல்ல, ரொம்ப பெருமை எடுத்ததுல. அதே மாதிரி ஈரோடு சாப்டர் நம்ம வந்து இப்போ டிஜிட்டல்ல முன்னால லாக்டவுனுக்கு முன்னால வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிட்டி லெவல் சாஃப்ட்வேர் வந்து ஒரு குளோபல் ஃபோரமா நம்ம வந்து அதை மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒவ்வொரு ஜோன்லையும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிஜிட்டலுடைய சாப்டர், ரிமோட் சாப்டர் அப்படின்னு விர்ச்சுவல் சாப்டர்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கோம். நெல்லையில கொண்டு வந்திருக்கோம், சென்னையில கொண்டு வந்திருக்கோம், கோயம்புத்தூர்ல, ஈரோடு தான் அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா மெம்பர்ஸ் வந்து டிஜிட்டல் மெம்பர்ஸ் வந்து மதுரையில ஜாஸ்தி, அதுக்கு அடுத்த 2வது இடத்தை பிடிச்சது வந்து ஈரோடு தான். அந்த அளவுக்கு அதிகமான உறுப்பினர்கள் ஈரோடு இருந்திருந்தாங்க. அதனால 2வது சாப்டர் ஈரோடுல ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதோடைய கன்வீனரா திரு சிவசக்திவேல் அவர்கள் இருக்காங்க. அதனால அவரை இதுல இன்க்ளூட் பண்ணல மீண்டும் ஒரு பெருமை. ஒரு ட்ரெயினரா மட்டும் இல்லாம நம்மளுடைய கன்வீனராகவும் இருக்காரு அப்படின்றது மேலும் சிறப்பு எங்களுக்கு. நன்றி சார். நன்றி. Thank you, Muthu sir and Ramasamy sir. So next session போயிடலாம் sir. So Sivasaktivel sir. So floor is yours sir. Thank you. Thank you. Sir, screen visible இருக்கா sir? Yes sir. Proceed. கரெக்ட் சார். முதல்ல டிஜிட்டல் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி சார். நாட் ஓன்லி ஒரு மெம்பரா மட்டும் இல்லாம ஒரு கவர்னிங் கவுன்சிலையும் கொடுத்து அதே மாதிரி உடனடியா வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுத்தது உண்மையாலுமே ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு வந்துட்டு சரவணன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறேன். டிஜிட்டல் எங்களுக்கு வந்து சரவணன் சார் மூலமா தான் நாங்கள் அறிமுகமானோம். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஜிட்டல் சங்கத்தின் நமது சேர்மன் திரு முத்து சார் அவர்களுக்கும் மற்ற ஆபீஸ் பேரர்களுக்கும் டிஜிட்டலின் மற்ற கவர்னிங் கவுன்சில் மெம்பர் அவர்களுக்கும் இன்று என்னுடன் பயணிக்க இருக்கும் திரு எலில்சன் சார், எங்களோட குருநாதர், 2 பேருமே 2 குரு, எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. திரு எலில்சன் அவர்களுக்கும் வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டேஷனுக்குள்ள போலாங்க சார். ஸோ ஏக்ஷன் பத்தி அழகா ஆர்கே சார் சொல்லிட்டாரு. ஸோ உண்மையா சொல்ல மாதிரி சார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுன மாதிரி கிடையாது, எல்லாமே நீங்க பல பேர் மேடையில பேசிட்டு வந்த ஒரு ஃபீல் இங்க இருக்கு. தேங்க்யூ ஆர்கே சார். ஓகே சார். ஸோ செஷனுக்குள்ள நம்ம ஏதாவது சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன். இதுல உங்களுக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது இல்லைங்களா? நடுவில் ஏதோ மிஸ் ஆகுது இல்லைங்களா சார்? எஸ் சார் நோ, அதை ஜஸ்ட் சாட் பாக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். கண்டிப்பா. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஏதாவது இந்த இடத்துக்கு ஒரு சிம்பிள் இருந்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துக்கு ஒரு சிம்பிளை வந்து போடுற மாதிரி இருந்தா என்ன சிம்பிள் நீங்க போடுவீங்க? Sir, any answers? Sir, chat box la வந்துட்டு இருக்கு sir.
சார் எனக்கு chat box view இல்ல சார். அங்க சார் நீங்க அப்படியே சொல்லிருங்க சார். I has to multiply 10 plus equal to multiply நிறைய மல்டிப்ளை ஆக்ஷன் தான் வந்திருக்கு. ரைட் சார். கண்டிப்பா ஏன்னா மல்டிப்ளை தான் வந்திருக்கும். ரீசன் என்னன்னா அதான் நம்மளுக்கு ஒரு 100ங்கிற நம்பர் கொடுக்கப்படும். பிளஸ் பண்ணா கண்டிப்பா யாரும் மைனஸ் பண்ண மாட்டோம், யாரும் டிவைட் பண்ண மாட்டோம். பிளஸ் பண்ணா 20 தான் வரும், நம்மளுக்கு அந்த 100ங்கிறது வரும். ஸோ இந்த 2 நம்பருக்கு நான் வந்து இந்த 2 நம்பர் வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா சார்? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பவர்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சிம்பிள் மாதிரி தான், 10 power of 10. கரெக்டுங்களா? ஸோ வெங்கட் சாருக்கு நல்லா தெரியும் 10 power of 10 போடும்போது அதோட வேல்யூ எவ்வளோங்கிறது. நான் 2 நம்பர்ல நீங்க எனி சிம்பிள் போடும்போது நம்மளுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ இதுதான் சார் டெக்னாலஜி நம்மளுக்கு பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம எல்லாரும் ஏன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சார்? எல்லாரும் ஏன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம்? ஸோ ஒரே விஷயம் தான், யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு ஒரே காரணம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. அந்த காரணத்துக்காக மட்டும் தாங்க சார் நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? உண்மையை சொல்ல எவன என்ன கேள்வியா கூட அதான் ஆரம்பிச்சிருவோம். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு லீடர்ஷிப்பாவோ இப்போ முத்து சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஆர்கனைசேஷனா உருவா இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு டெக்னாலஜி வேணும் சார். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அந்த டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். டேலி வந்து ஒரு ஓனர் லெவல்ல எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் ஆக போகுதுங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒய் பிசினஸ் ஆட்டோமேஷன், எதுக்காக உங்களுக்கு பிசினஸ் ஆட்டோமேஷன்ஸ் வேணும்? அவங்களோட ஆன்சர் சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம் சார். வரவேற்கப்படுகிறது. எக்ஸாக்ட்லி சார். நான் ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா நானே பிசினஸ் ப்ராசஸ் கொஞ்சம் ஆட்டோமேஷன் ஆன்சர் பண்ண சார். வாங்க ஆன்சர் பண்ணுங்க, எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சிவா ஒரு 4 ஆன்சர் வச்சிருக்காரு. இப்போ 40 ஆன்சர் தெரிஞ்சா பேலன்ஸ் அடுத்த ஸ்லைட் அடுத்த பிரசன்டேஷன்ல பேலன்ஸ் ஆஃப் ஃபீ வருவாரு. இல்ல சார், இதுல வந்து ஆன்சர் எதுவும் கிடையாது சார். கண்டிப்பா அது வந்து நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அதுல டிஃபால்ட்டா வச்சிருக்கோம். பட் அதை விட நம்ம ஓனர்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிற அது டிஜிட்டல் மெம்பர்ஸ் ஆட்டோமேஷன் சொல்லும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் நிற்பாங்க. அவங்க நிறைய ஆன்சர்ஸ் வச்சிருப்பாங்க. we are waiting to see the answers. அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். போன்ல கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். ஓகே ஃபைன் சார், நம்மளே அந்த ஆன்சருக்கு போயிடலாம். ஆன்சர்ஸ்ல கண்டிப்பா ஆட்டோமேஷன் வந்து டைம் சேவிங் தான் மெயினா. நம்ம டைம் சேவிங் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ட்ரிவனா இருக்கும். எல்லா விஷயங்களுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா சார்? ஸோ நம்ம இந்த ஸ்லைட்ல இருக்க மாதிரி மோர் எஃபிஷியன்சி இது எல்லாமே ஆன்சர். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம ஆட்டோமேஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் அந்த ஜாதகம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன். எப்பவுமே என்னோட அந்த ப்ரொமோ ஆடியோ கூட பார்த்தீங்கன்னா ஜாதகம்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ டேலியில வந்து நம்ம நிறைய பக்கம் பார்த்துருப்போம், நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்துருப்போம். பட் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நான் இப்போ வந்து டேலி பிரைம்ல உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதை ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஸ்கிரீன்ல எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ங்கிறத நம்ம என்ட்ரிஸ் லெஜர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இதுல கிரியேட் பண்ணுவோம். தென் வவுச்சர்ஸ் வந்து என்ட்ரிஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸும் நம்ம வவுச்சர்ஸ்ல போய் போடுவோம். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்ஸ் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து ரொம்ப பிடிச்ச ரிப்போர்ட்ஸ் ஓனர்ஸ் ஆடிட்டர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன, ரேஷியோ அனலைசிஸ் சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுல போனீங்கன்னா தான் நம்ம கம்பெனியோட ஜாதகம் எல்லாம் அப்படியே வந்துடும். பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்றும் இல்லை, ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்து எல்லாமே இருக்கும். இதுல ஒரு பிரமிப்பான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ்டு டர்ன் ஓவர் டேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம தேர்ட் ஜெனரேஷன் முன்னாடி ஒரு செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் பிசினஸ் ஓனர் தெரியும். அப்பா தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா மனக்கணக்கில் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கரெக்டா பணம் கொடுத்துருவாங்க 30 நாள் 60 நாள் சொல்லிட்டு. பட் ஆனா நம்ம வந்து இவங்க நல்லா பணம் கொடுத்துருப்பாங்க நினைச்சிட்டு இருப்போம். இது நாங்க கண்கூட பார்த்தது. இந்த ரிப்போர்ட் எடுத்து ஒரு கம்பெனில எனக்கு கண்கூட பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ 10 டேஸ்ல கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி அவர் எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணாரு. பட் ஆஸ் பர் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓனர்ஸ் வந்து 60 to 70 டேஸ் வச்சிருந்தாரு. அவரால் இதை நம்ப முடியல. ஸோ திஸ் இஸ் வாட் டெக்னாலஜி வில் டூ ஃபார் அஸ். ஓகேங்களா? இதுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ரிசீவபிள் வந்து 267 நாள் எடுத்துக்கிறாங்க. இங்க ஒரு கம்பெனி 42 நாள் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட பேமெண்ட் நம்மளுக்கு எவ்வளவு நாள் தருவாங்க அப்படிங்கறத வந்து ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு இதில் அழகா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து ஜாதகம் சொல்றோம். எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது எடுக்கிறக்கே ஒரு 1 hour ஃபுல்லா எடுக்கலாம். நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, நெட் ப்ராஃபிட் டோட்டலா எவ்வளவு இருக்கு, ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன, சேல்ஸ் அக்கௌண்ட்ஸோடதுல வந்து எவ்வளவு என்ன மாதிரி இருக்கிற விஷயம், ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதுலயே பாத்துங்க
ரேஷியோ குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த இதுல பர்சன்டேஜ் இருக்கு 3:1ங்கிறதுல இருக்கு. இப்போ நம்மள்ட்ட வந்து கரண்ட் லைபிலிட்டிஸோட நம்மளோட கரண்ட் அசெட்ஸ் ஸ்டாக் இன் ஹேண்ட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது ஈஸியா நம்ம அடுத்த லெவலுக்கான ஒரு ரிப்போர்ட்டை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம அதுக்கு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஆஸ் ஓனர்ஸா. ஸோ இது வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ங்கிற ஒரு பார்ட். ஓகேங்களா? ஓகே, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம், மெயினா பிசிக்கல் ஸ்டாக் நம்ம வச்சிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்கல் ஸ்டாக் நம்ம நிறைய வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிற சேலஞ்சஸ். மேனுவலா வச்சுட்டு ஒரு பிசிக்கல் ரெஜிஸ்டர் வச்சுட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இல்லாட்டி மேனுவல் வந்து எக்ஸல்ல வச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த 80-20 ரூல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 80-10 பெரிட்டோ பிரின்சிபல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 விஷயம் என்னன்னா அதுல அதாவது ஒரு ஹியூமரான விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற 80% லிக்யூர் ட்ரிங்கை வந்து பாத்தீங்கன்னா 20% ஆஃப் பீப்புள் வந்து முடிச்சிடுறாங்க. தட் மீன்ஸ் இதுதான் 80-20யோட பவர். ஓகே, உங்களோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கு எடுத்து பாருங்க. 20% எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் ப்ராஃபிட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து 20% ஸ்டாக்ஸ்னா கண்டிப்பா 80% ப்ராஃபிட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து மோர் ஒரு ஸ்கீம் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜென்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டாக் மேனேஜர் ரிப்போர்ட்ஸ் நிறைய வேணும். ஸோ இதுல பாருங்க, இதுல பாருங்க, இப்போ வந்து ஹேவல்ஸ்ங்கிற குரூப் இருக்கு. இதுல வந்து என்னென்ன பர்சன்டேஜ், குரூப் வைஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து ஐட்டம் வைஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ்ங்கிற பிராண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 9.15% ஆல்மோஸ்ட் தருது. பட் அதே எல்என்டி எடுத்துட்டீங்கன்னா 74% நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. அதே பாலிகேப் எடுத்தீங்கன்னா 25% இருக்கு. ஸோ இது வந்து லைவ் டேட்டா, ஒரு கம்பெனியோட லைவ் டேட்டா டேலியில வந்து அவங்க கம்பெனின்னு சொல்லி அவங்க வாங்கி கொடுத்துருங்க. இது வந்து ஆக்சுவல் டேட்டா தாங்க. இது எதுவுமே வந்து டம்மி டேட்டா கிடையாது. பெங்களூர்ல ஒரு கம்பெனியோட டேட்டாஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் இந்த இடத்துக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்னா, ஓகே, எல்என்டியோட ப்ராடக்ட்டோ இல்ல பாலிகேப் ப்ராடக்ட்ல நீங்க மோர் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்மளோட பிசினஸோட growth அதிகமாகும், உங்களோட ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் நிறைய விதத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம இந்த டிஸ்கவுண்ட் சேல்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். டிஸ்கவுண்ட் சேல்ஸ் என்ன பண்ணுவாங்க, இயர் எண்ட் சேல்ஸ்ங்கிறது என்ன, ஸ்டாக் கிளியர் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அதுவும் நம்ம ஈஸியா சிம்பிளிஃபையா டாலியில் எடுக்கலாம். 45 டேஸ்க்குள்ள இருக்க ஸ்டாக் என்ன, 45 to 90 டேஸ்க்குள்ள இருக்க ஸ்டாக் என்ன, 90 to 180 டேஸ், இந்த மாதிரி நீங்க எவ்வளவு 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் நீங்க எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்டாக் கூட போகும். சில கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்கே மெயின்டைன் பண்ண மாட்டோம். அந்த ரிப்போர்ட்ஸ் இதுல ஒரே ரிப்போர்ட்டை நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 180க்கு மேல இருக்க ஸ்டாக்ஸ் எது இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் சேல்ஸ் நம்மள்ட்ட இருக்க ஸ்டாக் கிளியர் பண்ண போற டிஸ்கவுண்ட் சேல்ஸ், இந்த மாதிரி நீங்க வந்து ஏஜிங் அனாலிசிஸ் போட்டு நம்ம எடுக்கலாம். இது வந்து ஸ்டாக் ஏஜிங் அனாலிசிஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கம்பெனியோட ஜாதகத்தை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம், யார்கிட்ட சேல்ஸ் பண்றோங்கிற ரிப்போர்ட் நம்ம வந்து ஸ்டாக் குறிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எடுக்கலாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் குறிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்லயும் இருக்கு, என்ட்ரி லெவல்ல இருக்கு. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் நேம் எடுத்திருக்கோம். இதுல வந்து யார்கிட்ட எந்தெந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா இல்லைங்கிற எல்லா ரிப்போர்ட் இதுல வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. சேல்ஸ்ல யாருக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கோங்க இருக்கு. இப்போ இன்னொரு இது இருக்கு, இந்த சேம் கேட்டகரிக்குள்ள மற்ற ஐட்டம்ல எதுங்கிறது இருக்கு. இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் போனா சொல்லுவாங்க, சார் இந்த மருந்தோட இந்த கம்பெனியோட மருந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்ற விஷயம் தான் சார். எல்லா மெடிக்கல் ஷாப் ஓனரும் சொல்ற ஒரே விஷயம் தான். அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிப்போர்ட்ஸ் யூஸ் ஆகும். கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேட்டகரி பிரிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ரீஆர்டர் லெவலுங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ரீஆர்டர் லெவலுங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இதுல வந்து முன்னாடியே ஸ்டாக் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஸ்டாக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து எவ்வளவு வேணும், நமக்கு எவ்வளவு வேணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா வந்து 2 months முன்னாடியே எனக்கு வந்து 2 months 25 நம்பர்ஸ் வேணுங்கிறது செட் பண்ணா 2 months முன்னாடியே அது எனக்கு வந்து ரிமைண்டர் கொடுத்துரும். அந்த ரிப்போர்ட் அழகா எடுக்கலாம். ஸோ ரீஆர்டர்ல எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும், ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் நமக்கு நிறைய வந்துட்டே இருக்குங்க. அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டத்தை நம்ம எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரீஆர்டர் லெவலுங்கிற ஒரு ரிப்போர்ட் நம்ம டாலியில அழகா கொடுத்துருக்காங்க.
சார் இது வரைக்கும் ஓகேனா இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு எஸ் மட்டும் கொடுங்க. புரிஞ்சிருச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, புரியலன்னா என்னன்னு கொடுங்க. நிஷாந்த் எஸ் கொடுத்திருக்காரு. வெங்கட் சார் ஆடிபிள் சார்? இப்ப கேக்குது. ரைட் சார், ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமர் சப்ளை ரிலேஷன்ஷிப். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ ஸ்டாக் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து கஸ்டமர் சப்ளை ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். சிவா சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் மிஸ்டர் சண்முகம்ங்கிறவர் சொல்றாங்க. பட் ஆனா வாய்ஸ் கேக்குது இல்லைங்களா? கேக்குது. ஃபைன் சார். இதுல நம்மளுக்கு சேலஞ்சான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எகைன் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம மேனுவலா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணல, டேட்டா என்ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆம் ஐ ரைட் வெங்கட் சார்? ஓகே, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த விஷயத்துல பண்ணும்போது சோ அந்த இதுக்கு யூஸ் பண்ணணும். பேசிக்கா ஒரு பார்ட்டியோட லெஜர் வச்சிருப்போம். அவங்களுக்கு வந்து இப்போ நான் காமிச்ச மாதிரி ஒரு 30 days 60 days பேமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பார்ட்டி வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி மேனுவலா மேக்ஸிமம் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க மேனுவலா வந்து சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலே சில கம்பெனிஸ் மேனுவலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன ஆட்டோமேஷன்ஸ் நம்ம பண்ணலாங்கிற டாபிக்ல போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் 80-20 ரூல்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐட்டத்துல வந்து என்னென்ன எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வருதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு பில்லுக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட்ங்கிறத பார்க்கலாம். நம்ம நினைச்சிருப்போம் இந்த கஸ்டமர் நிறைய வாங்குறாரு, பட் இவர்கிட்ட ப்ராஃபிட் அதிகங்கிறது. சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வாங்கியிருப்பாரு, ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம அந்த 80-20 ரூல்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம டேட்டா கண்டிப்பா எடுத்து பாத்தீங்கன்னா 20% ஆஃப் கஸ்டமர் வில் மேக் 80% ப்ராஃபிட் ஃபார் அஸ். இதுதான் வந்து டேட்டா. நீங்க உங்களோட டேட்டாவை கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல பாருங்க ஒவ்வொரு பில்லுக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நம்மளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சுங்கிறது உங்களுக்கு அழகா இதுல போட்டிருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 33%, 33, 16%. ஒவ்வொரு பில்லுக்கும் அந்த ஐட்டத்தோட அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு அழகா கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளையை பார்த்துருக்குற உங்களுக்கு அந்த ரேஷியோ அனாலிசிஸோடது. இந்த டெப்டார்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டோங்க இதில். ஸோ இந்த கஸ்டமர் இது வந்து இவ்வளோ நாளாக கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயம். ஓகே. ஸோ இன்னொன்று இந்த லிமிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. லிமிடெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று நம்ம சொல்லிட்டு இருப்போம். இந்த லிமிடெட் ஸ்ட்ராட்டஜி எங்கே வரும்னா, எனக்கு இந்த ஐடிசியோட கம்பெனியோட இது ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இதோட ஐடிசி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி இருந்துச்சு, அப்புறம் இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு மாத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எந்த லெவல்ல எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அவங்களோட டேட்டா எடுத்து பத்தி ரொம்ப அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணது எல்லாமே வந்து டொபாக்கோஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனா அடுத்து அவங்க சேஞ்ச் ஓவர் ஆனது எங்கன்னா, ஆன விஷயம் எங்கன்னா, எகைன் வந்து ஆசீர்வாத் ஆட்டோவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அங்க வந்து அவங்க லிமிடெட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அதை மொத்தமா வித்துட்டு டொபாக்கோல இருந்து கரெக்டா நீங்க எங்க சேஞ்ச் ஓவர் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி லிமிடெட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணும்போது கம்பெனிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல இங்க லிமிடெட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதுனா, கஸ்டமருக்கு ஆஸ் யூஸ்வலா இந்த லிமிட்டிங் மேல கிரெடிட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போகாது. ஒரு 1 lakh நீங்க செட் பண்ணிட்டு அதுக்கு மேல பில் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு கார்னர்ல வந்து இந்த கார்னர்ல வந்து உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, இப்போ 1 lakh எக்ஸீட் ஆயிடுச்சு, உங்களால பில் போட முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம இதுல கொடுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் பிரைஸ் லிஸ்ட் செட் பண்ணலாங்க. நம்மளுக்கு அடுத்த விஷயம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு ஐட்டத்துக்கு வந்து இந்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இது இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க வந்து சப் டீலர், இவங்க வந்து எல்லாரும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் கஸ்டமர். இந்த விஷயத்துல நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகேங்களா. ஸோ இங்க வந்து உங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட்ங்கிற ஆப்ஷன் நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ 10 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 6000 ரூபாய்க்கு வரும்போது உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு கஸ்டமர் வைஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரைஸ் லிஸ்ட் ஆப்ஷன் அழகாக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து கேஷ் மேனேஜ்மெண்ட்ல என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம். அகைன் கேஷை நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம வாங்கிட்டு இருப்போம், இல்லை நோட் எழுதிட்டு இருப்போம். வேற சிட்டா நோட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டா நோட்டுங்கிற விஷயம் நிறைய இருக்கு. மேனுவலாக எழுதிட்டு இருப்போம். அதுக்கு வந்து டேலியில் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அகைன் எல்லாம் பேசிக் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஹிஸ்டரி வச்சிருப்போம். பட் அந்த கேஷ் ஃப்ளோவை வந்து என்னைக்காவது மானிட்டர் பண்ணிக்கிறோம்னா நீங்களே அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ரிப்போர்ட் தான், எவ்வளோ இந்த மாதம் எவ்வளோ வந்து இருக்குது, நெக்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு ஆப்ஷன். பட் ஆனால் இப்போ வந்து கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் இயருக்கோ இல்லை நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட டேலியில் நம்ம பிளான் பண்ணலாம். வடிவல் சொல்லாமல் எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் போது இங்கேயும் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள்ட்ட கரண்ட் பேலன்ஸ்ங்கிறது என்னன்னா பேங்க்ல இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிஓஎஸ்ல இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷா இருக்கிற விஷயங்கள்லாம் கரண்ட் பேலன்ஸ்ல வந்துடும். ரிசீவபிள்ங்கிறது அது உங்களுக்கே தெரியும், நம்மள்ட்ட வந்து நெக்ஸ்ட் இந்த மாசத்துக்குள்ள வர வேண்டியது. அடுத்து வந்து பேபிள் நம்மள்ட்ட எவ்வளோ தர வேண்டியங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டலா வந்து 15,75,000 வந்து நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்குங்கிறது காமிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷனா கொண்டு போகலாம். இந்த மாசம் 50 lakh நம்மள்ட்ட வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது இருக்கும்போது நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோங்கிறது நம்ம அழகா பிளான் பண்ணி ஸோ ஒரு 3 months அப்புறமா 6 months அப்புறமும் நம்மளோட கேஷ் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி வருங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு போகலாம். இது வந்து கேஷ் ஃப்ளோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே. ஸோ பிசினஸ்ல வந்து 2 சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு. ஒன்னு என்னன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்ற விஷயம் சேல்ஸ் தான். சேல்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங்கிறது கண்டிப்பா எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் எல்லா ஆண்டர்பிரனர்ஸும் சொல்ற விஷயம். அவுட்ஸ்டாண்டிங்னால கலெக்ட் பண்ணவே முடியலைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து டேலியில என்ன மாதிரி எல்லாம் கொண்டு வரலாங்கிறத உங்களுக்கு வந்து லைவ் டேலியே நாங்க காமிச்சிடும். இப்போ டிஸ்பிளேல போனீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பாருங்க ரிசீவபிள் மட்டும் வேணா ரிசீவபிள் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பர்டிகுலர் லெட்ஜர் வேணா லெட்ஜர் நீங்க எடுத்துக்கலாம். சேம் குரூப்னா குரூப்ஸும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோட்டல் ரிசீவபிள் எடுக்கும்போது இதுல வந்து நம்ம பில் பார்ட்டி வைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு அல்பபெட்டிக்கலா உங்களுக்கு இதுல வரும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் இருக்கானா கிடையாதுங்க. ஸோ இதை நீங்க ஏஜ் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பில் டேட்டோ டியூ டேட்டோ வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லும் எவ்வளவு நாளுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம், டியூ ஆன் எவ்வளவு நாளுங்கிற ஒவ்வொரு விஷயம் இதுல இருந்து பெர்ஃபெக்ட்டா வரும். கிளியருங்களா? ஸோ அதோட நம்ம டேலியில இருந்தே நம்ம என்ட்ரி போறோம்னா கூட அதுல நம்ம சேம் ஸ்கிரீன்லயே நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பேங்க்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பெண்டிங் அமௌண்ட் 20,000 இருக்குன்னா நம்ம இங்கிருந்தே பில் செட்டில்மெண்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். இன் கேஸ் 20,000 கொடுக்குறாரு நம்ம எகைன் போய் வவுச்சருக்குலாம் போக வேண்டியதில்லை. இங்கேயே பில் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு எவ்வளோ எந்த அக்கௌண்ட்ல இப்போ கேஷா செக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் HDFCனா இங்கிருந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரிக்கு போயிடும். ஸோ ரிப்போர்ட்ல இருந்து டைரக்டா என்ட்ரிக்கு கூட கொண்டு வரலாம் நம்ம டேலியை. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஆப்ஷன் டேலியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல இருக்கேன், நான் இங்கிருந்து என்ட்ரி நான் போட்டுக்குவேன். ஓகே. ஸோ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் பத்தி சொல்றது நம்ம எலிசா சொல்ல போறாரு. ஸோ இதெல்லாம் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா.
ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட் நிறைய பேர்த்துக்கு, நிறைய ஓனர்ஸ், நிறைய அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேலி ஃபியூச்சர்ஸ் வந்து, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் செக் பிரிண்டிங் இந்த மாதிரி செக்யூரிட்டி கண்ட்ரோல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற சமீபத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாமே இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து மறந்துடுறோம் எடுக்கிறதுக்கு. ஸோ டேட்டா செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஓனர் லெவல்ல நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி சாஃப்ட்வேருக்கு ஆல்டர் பண்ண முடியாது பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ஓச்சர் தான் போட முடியும்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் வைஸ் நம்ம வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் பர்ஃபெக்டா நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கான விஷயங்கள் வந்து டேலியில ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் நம்ம வந்து இப்ப பாத்துடலாங்க. ஸோ ஏஜ் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங், இதுல டேலியில ஒரு ரூல்ஸ் இருக்கு. 180 டேஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து உங்களோட பர்ச்சேஸ் பில்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணா மட்டும்தான் நீங்க ஐடிசியை நீங்க எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு 180 டேஸ்க்குள்ள. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் ஆகும். இதெல்லாம் 180 டேஸ்க்குள்ள இருக்கு இல்லங்கிற ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ செக் பிரிண்டிங், நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஏன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வரும்போது வந்து லோக்கல் சப்ளைஸ் நிறைய பேர் இருப்பாங்க. செக் பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எனக்கு எகைன் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். இதுல என்னன்னா பேமெண்ட் வந்து மிஸ் ஆகாது. நீங்க என்ட்ரி போட்ட உடனே செக் உங்களுக்கு வந்துடும், அதனால பேமெண்ட் எதுவும் மிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கிரீன் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆர்டர் வைஸ் ப்ராஃபிட் நீங்க எடுக்கலாம். ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் நீங்க அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரு ஆர்டர் வைஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நாட் ஒன்லி எக்ஸ்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, பட்ஜெட் செட்டப் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இவ்வளவு பட்ஜெட் நீங்க அலோகேட் பண்ணிக்கணும், அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம இதுல அழகா எடுக்கலாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து ஆக்சுவல் வருங்க, செகண்ட் காலத்துல வந்து என்ன பட்ஜெட் கொடுத்துருக்கோம், வேரியன்ஸ் என்னங்கிறது தேர்ட் காலத்துல வரும். வேரியன்ஸுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மெயினா ஒரு பெரிய தலைவலியான விஷயம் என்னன்னா மல்டி கரன்சிங்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபாரெக்ஸ் P&L வந்து பர்ஃபெக்டா டேலியில ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜேர்னல் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபாரெக்ஸோட கெய்னர் லாஸ்ங்கிறது எவ்வளவுங்கிறது நம்ம அழகா எடுத்துக்கலாம். இதுல அகைன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஜாப் ஒர்க் பண்ணீங்கன்னா டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து டேலியில வந்து ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க. என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் வந்து டிடெக்ட் ஆயிரும். எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டிடிஎஸ் ரிப்போர்ட்கான உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ். இதுல நாங்க ஒரு சின்ன ஒரு ஆட்டோமேஷன் என்ன பண்ணிருக்கோம்னா, டாக்குமெண்ட்ஸ் நீங்க டேலியிலே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதுல. ஓகேங்க? எவ்ரி எக்ஸ்போர்ட்டர்ஸும் நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறது அந்த என்ட்ரிலேயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்க இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும் எது அப்லோட் பண்றீங்க போது எந்த லொகேஷன் இருக்கிறீங்கிறது டேலியை ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்க கிளிக் மட்டும் பண்ணி வச்ச போது எனி டைம் நீங்க அந்த டாக்குமெண்ட் டேலியில இருந்து ஓபன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே தலைவலியான விஷயம் GSTR 2A 2Bயோட ரெகன்சிலியேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வந்து போர்ட்டல் இருந்து JSON ஃபைல் அப்படியே கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா நம்ம GSTR 2A ரெகன்சிலேஷனும் 2Bயோட ரெகன்சிலேஷனும் உங்களுக்கு சூப்பரா வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 யூசர்ஸ்க்கு மேல நம்ம 2B டூல் போட்டு கொடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெகன்சிலேஷனுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ ராமசாமி கண்ணப்பன் சார் சொன்ன மாதிரி மொபைல் ஆப் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது கஸ்டமைசேஷன் தான், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப அது எலாபரேட்டா போக வேண்டியது இல்லைங்க. ஓகே ஃபைன். ஸோ நாட் ஒன்லி டேலி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ நாங்க ஒரு 1 டிகேடா பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க இனிஷியலா இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து நம்மளோட டீம் வந்து ரொம்ப உடைச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேலி செல்ஃப் வந்து எல்லா விஷயம் அவங்களோட டே டு டே ஒர்க்கை வந்து பண்ற அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம். மெயினா வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு, ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ்க்கு எல்லாத்தையுமே கஸ்டமைசேஷன் பிளஸ் மொபைல் ஆப்ல வந்து அவங்க டைம் ரொம்ப சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஜாப் ஒர்க் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேரோல் இதுல நம்ம அழகா நம்ம கொண்டு போகலாம், இன்வென்ட்ரி பர்ஃபெக்டா மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டேலியில நம்மகிட்ட இருக்கு. ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கஸ்டமைசேஷன்ல நம்ம நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது டெலிகிராம்லயே வந்து நம்மளோட டே டு டே வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸை பார்த்துக்கலாம், பார்கோட் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், ஆட்டோமேட் SMS அனுப்பலாம், ஆட்டோ மெயில் அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதை நான் சும்மா ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 மேலேயான டூல்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நாங்க சொல்றது ஓனர் டேஷ்போர்ட், CEO டேஷ்போர்ட்னு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த ஜாதகம் தாங்க, நம்ம கம்பெனியோட ஜாதகம் இதுல இருக்கு. ஸோ ஒரே ரிப்போர்ட்ல ஓனர்ஸ் எல்லாரும் ஒரே ரிப்போர்ட்ல வந்து
ஒரே ரிப்போர்ட்ல வந்து நீங்க உங்களோட கம்பெனியை பார்த்துக்கலாம். நீங்க போய் ஒவ்வொரு ரிப்போர்ட்டா போய் ஓப்பன் பண்ண தேவையில்ல. இது கஸ்டமைசேஷன் தான். நம்ம டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்காக இதை நாங்க வந்து ஃப்ரீயா அப்டேட் பண்ணி தரோம். நீங்க யாராவது வேணா கண்டிப்பா நீங்க நம்மளோட டிஜிட்டல் நம்ம அட்மின் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர் கூட உங்களுக்கு நான் அனுப்புறேன், சாட் பாக்ஸ்ல அனுப்புறேன். நீங்க யாராவது வேணா ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நாங்க இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா போட்டுருக்கோம். டேலி ஓப்பன் பண்ணும்போது எங்க ரிப்போர்ட் வந்து வேற எந்த சிரமம் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதுலயே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். டாப் 10 ரிசீவபிள்ஸ் யாரு, டாப் 10 கஸ்டமர்ஸ் யாரு, எல்லா விஷயங்களும் நம்ம இதுல வந்து பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு பில்லிங்காக மட்டும் யூஸ் பண்றோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஓனரா தான் இருப்போம். நீங்க பிசினஸ் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கோம். ஒண்ணு வேணாங்க, அம்பானி வந்துட்டார் நம்ம ஊர் கொத்தமல்லி விற்கிறதுக்கு. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அம்பானியோட ஷாப் வந்து என்ன எப்படி பார்த்தாலும் அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான். நம்ம ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்னு சொன்னா கூட அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் சொன்னா கூட. ஆனா எப்படி அவங்க மேனேஜ் பண்ண முடியும்? அவ்வளவு பிசினஸ் மேனேஜ் பண்ண முடியுது. ஒரே விஷயம் தான், பிசினஸ் ஆட்டோமேஷன். கண்டிப்பா எல்லா பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகும்போது வேணும். ஓகேங்களா? யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்குமா அம்பானி வந்து இங்க வந்து நம்ம ஊர்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போடுவார்னு யாராவது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்குமா? திஸ் இஸ் வாட் ஆட்டோமேஷன் கேன் டு ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டிஜிட்டல் மெம்பர்ஸ் அண்ட் டிஜிட்டல் டீம் ஃபார் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கல. முத்து சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போயிருந்தா எங்களால் இந்த டைம் கண்டிப்பாக பத்தாது. பட் ஆனால் இதை தாண்டி இன்னும் 2 ட்ரைனர்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய லெவலில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து கரெக்டாக நான் அந்த டைம் முடிச்சுக்கிறேன். Q&A வந்து நம்ம ஃபைனலில் கூட வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கணும் கூட கேட்கலாம். இஃப் ஃப்ளோர் பர்மிட்டட் வி கேன் டூ. எஸ் தென்மொழி மேம். சார் ஒரு டவுட் சார். சிவசக்திவேல் சார். எஸ் மேம். இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஹோட்டல் ரூம்ஸ் புக்கிங், அந்த ரூம்ஸ் நம்பரை போட்டு இன்வென்ட்ரியா கிரியேட் பண்ணி அதை ரூம் புக் பண்ணா அது மேனேஜ் பண்றது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஹோட்டல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், டேலி தனித்தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். ஸோ இப்போ டேலிக்குள்ளேயே ஹோட்டல் புக்கிங்ஸை கொண்டு வர முடியுமா சார்? மேம் இப்போ உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் கன்வீனியன்ட்டா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதோட ஃபினான்ஸை வந்து நாங்க உள்ள இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கலாம். இன்டெகிரேஷன் டூல் இருக்கு நம்மளுக்கு. இன்கேஸ் வேணா கூட நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாங்க பண்ணல, பட் தாராளமா பண்ணி கொடுக்கலாங்க மேம் நம்ம. ஓகே, லைக் ப்ராடக்ட் மாதிரி நம்ம ரூம்ஸை போட்டு நம்ம புக்கிங் ஆகிறப்போ லைக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தாராளமா. நம்ம அதுல இன்னும் என்ன பிரைம்ல வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து இதுல நம்மளுக்கு முன்னாடியே வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஆப்ஷனா கோட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து முதல் மாதிரி நம்ம வந்து இதுல எல்லாம் போக வேண்டியது இல்ல. ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்கிரீனை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்ல போக தேவையில்லை. இப்போ கோட்டுங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க சேல்ஸ்னு கொடுத்தீங்கன்னாவே அவங்களே ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு கூகுள் மாதிரி எந்த ரிப்போர்ட் வேணுங்கிறது அவங்களே கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ரெஜிஸ்டர்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு நான் போக முடியும், இங்க இருந்துட்டே போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம திருப்பி வெளியில போக வேண்டிய இங்க இருந்துட்டே எகைன் கோட்டு கொடுத்துட்டு நீங்க கோட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ணும்போது இன்னும் நம்ம இன்னுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லா ரிப்போர்ட்டுக்கும் நம்ம போடலாம். இந்த அளவுக்கு இருக்குங்க. சரிங்களா? அதனால வந்து தாராளமா நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுல அழகா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ரூம் வந்து எந்தெந்த ரூம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வேக்கன்ட் இருக்க வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். கீதா நோட்டு கேட்டாங்க, எக்ஸ்போர்ட்டர் டாலர் கரன்சி எப்படி பண்றது சார்? மேம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இது வந்து மல்டி கரன்சிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல. இதுல வந்து எனேபிள் மல்டி கரன்சி எனேபிள் பண்ணியிருக்கோம். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துட்டு ஒன்றும் சிம்பிள் ஸ்டெப் தான். இதுல போய் கரன்சிஸ்ல நீங்க வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? நான் வந்து இங்க டாலர் ஈரோ கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இன்கேஸ் நான் கிரியேட் பண்றது ஸோ இது டாலர் கொடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ என்ட்ரி போடும்போது இங்க ஜஸ்ட் நீங்க சேல்ஸ்ல போயிட்டு
அவ்வளவுதான், நீங்க ஒரு டாலருக்கு என்ன ரேட்டு கொடுக்க போறோங்கிற விஷயம் தான். இப்போ ஒரு டாலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா $70 கொடுத்துட்டீங்கன்னா இங்க இவ்வளவுதாங்க உங்களுக்கு டாலருக்கான ரேட் பர்ஃபெக்டா இதுல வந்துடும். ஸோ இப்போ நீங்க வந்து என்ட்ரி போடும்போது, நீங்க சேல்ஸ் என்ட்ரி போடும்போது, இப்போ நீங்க இப்போ சேல்ஸ் என்ட்ரி முடிச்சிட்டீங்க. அடுத்து வந்து நீங்க ரெசிப்ட் என்ட்ரி போடும்போது அந்த டாலருக்கான ஃபாரெக்ஸ் டீடைல் பர்ஃபெக்ட்டா வந்துருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் இருக்குமா? நீங்க இன்கேஸ் உங்களுக்கு அது வேணா நாங்க வந்து 1 to 1 உங்களோட இதுலயே நாங்க எனேபிள் பண்ணி தரோங்க. கீதா மேம், நான் வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது சொல்ல எப்படி பண்ணலாங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டா ஃபர்தரா நம்ம ஒரு உங்களுக்கு 1 to 1 ட்ரைனிங் கூட நம்ம பண்ணி கொடுத்துறோங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து ஜஸ்ட் சாட்ல போடும். எஸ் சார். என்னோட கான்டாக்ட் நம்பர் போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஜிட்டல் நீங்கள் எப்பவுமே ஏன்னா உங்களுக்கு தெரியாத மெம்பர்ஸ் முத்து சார் மற்ற எல்லாத்தையும் சரவணன் சார் எல்லாத்தையும் தெரியாத யாரும் கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கூட நாங்கள் அவங்க த்ரூவாக கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் ஏன்னா நிறைய பேர் ட்ரேடர்ஸ் இருப்போம், நிறையா விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஏன்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் தேவையான ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு இதில் என்ன டேலியில் வேற விஷயங்கள் என்னென்ன வேணுங்கிற சொல்கிற மாதிரி தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 10 பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம டைரக்டா கூட வந்து நம்மளோட டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரீ சப்போர்ட்டே கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. ஸோ இன்கேஸ் Q&A டைம் கிடைச்சுன்னா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவா சார். நெக்ஸ்ட் செஷன் போயிடலாமா சார்? எஸ், ஷூர்ங்க. ஓகே சார், செஷன் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே சிவா, நான் எடுத்துக்கிட்டுங்களா? எஸ் சார். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் இதர உறுப்பினர்கள், இவர் முத்துக்குமார் சார் நினைக்கிறேன் சேர்மன், அவர் இடையில் பேசும்போது முக்கியமாக எனக்கு அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் டிஜிட்டல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னென்னா, தமிழில் நாம் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை முழுவதுமாக அறிந்து கொள்வது, இது ஒரு மிக அரிதான ஒரு விஷயம். எனக்கு பல தருவாய்களில் வந்து என் மனதில் எழுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம்னே சொல்லலாம். நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ஊரில் சட்டங்கள் வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்துபவர்களுக்கு எளிதாக புரியும்படியே இல்லை. சட்டத்தை பயன்படுத்துகிறவங்க எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா த ரியல் ஃபாலோயர்ஸ் ஆஃப் தி லா ஹேஸ் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தி லா அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான ஆதங்கமாக இருந்தது. அதனால் நாங்கள் நிறைய எங்களுக்கு அறிந்த வட்டாரங்களில் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீர்கள் என்றால், ட்ரைனிங் த ட்ரெயினர்ஸ், அப்புறமா ஒரு ஆஃப்லைன் சப்போர்ட் ஃபார் ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் ரிலேட்டட் விஷயங்கள், இதெல்லாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த அமைப்புடைய எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ நாங்கள் நேரடியாக வகுப்புக்குள்ளே சென்றுடுறேன். இப்போ என்னுடைய ப்ரெசன்டேஷன் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில கண்டிஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். நவ் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது. பியாண்ட் தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய கேள்விகளை நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சேட் விண்டோவில் பதிவிட்டுட்டே இருங்க, நான் அவ்வப்போது உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்று பார்த்தீர்கள் என்றால், டேலி ஃபார் ஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் என்பது தான் நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமான தேவை. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான அத்தியாவசிய தேவை நமக்கு ஏன் வந்தது? இவ்வளவு வருடங்களாக தொழில் செய்துட்டு கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் செய்து கொண்டிருக்கிற தொழிலுக்கு இல்லாத ஒரு அத்தியாவசியம் கடந்த 2-3 வருடங்களாக ஏன் தொழில்நுட்பத்தின் தேவை அதிகரித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டியுடைய தாக்கம் தான் ஜிஎஸ்டியுடைய தாக்கம் தான் நமக்கு இவ்வளோ விஷயத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஒயிட் போர்டு இங்கே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது
சர்டன்லி நமக்கு உண்மையாகவே ஜிஎஸ்டி ஹஸ் created a huge need for technology adoption. டெக்னாலஜியை நாம் பெறுவதற்கான அவசியம். சிம்பிள் வேர்ட்ஸில் ஒரு எளிதான வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மாதாந்திர ரிட்டர்ன்கள் பதிவிடுவது. நிறைய பேர் கன்சல்டன்ட் இதுக்காக வச்சுருப்பீங்க, இல்லை சில பேர் வந்து ஓனா அவங்களே கூட தயார் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி வந்து டெக்னாலஜி அடாப்ஷன் நமக்கு ஏன் அவசியப்பட்டது என்றால், இந்த மாதாந்திர ரிட்டர்ன்கள் எடுத்து நம்ம ஃபைல் பண்ணும்பொழுது. சரி, இப்போது அகைன் நான் என்னுடைய முதல் துவக்க கேள்விக்கு வந்துடுறேன். ஏன் நமக்கு சட்டங்கள் வந்து எளிதாக டாக்ஸ் பேயர்ஸுக்கு புரியாத மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ, அப்போ சரி நாம் என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, why don't we create a checklist or why don't we create a quick reference? ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்கன்னா, சாதாரண எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களே எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ அவங்க வந்து எதெல்லாம் அவசியமாக பார்க்கணும், ஜிஎஸ்டியில் வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசனை பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போது வாட் இஸ் எசென்ஷியலி நீடட் இன் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியில் என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதற்காக நாம் டேலி மாதிரிய சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறோம், எதற்காக டெக்னாலஜியை நோக்கி போகிறோம், இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஜிஎஸ்டி சட்டத்தை த என்டையர் லா படித்து புரிஞ்சுக்கிட்டதில் கவர்மெண்ட்டுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய விற்பனை உங்களுடைய சேல்ஸ் என்கிற அவுட்வேர்டு சப்ளை, உங்களுடைய அவுட்வேர்டு சப்ளை அனைத்தையும் நீங்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி விட்டீர்களா? அவுட்வேர்டு சப்ளை அனைத்தையும் நீங்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி விட்டீர்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்ஸோ ப்ரொஃபஷனல்ஸோ ஆடிட்டர்ஸோ யாவது உங்களுக்கு சொல்ல இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல, பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், ஜிஎஸ்டியில் நாம் கவனமாக மந்த் ஆன் மந்த் வந்து என்னென்ன விஷயங்களை கவனித்து கொண்டு வந்தால், டேலி சாஃப்ட்வேருடன் உதவியோடு எதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தால் நாம் எதிர்காலத்தில் ஏதும் நமக்கு அறியாத தொல்லைகள்லேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றது. இது பியூர்லி பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலாக இது நான் உங்கள் செஷன் வந்து இப்போ இன்னைக்கு மதியத்துக்கு மேலே என் மனதில் உதித்த ஒரு விஷயம். நான் நம்ம ஒரு இவ்வளோ நாள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஷனர்ஸ், ஆடிட்டர்ஸ், அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு இந்த விஷயம் வந்துச்சு. ஸோ பீங் அ பிஸ்னஸ்மேன் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, ஜிஎஸ்டி எதிர்பார்க்கிறது, அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, have you declared all your outward supply, உங்களுடைய சேல்ஸ் அனைத்தையும். ஸோ சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பில்லெல்லாம் நீங்கள் சீக்வன்ஷியலாக போடுறீங்களா? தென் அதன் பிறகு நீங்கள் இப்போ போடுற பில்கள் அனைத்தையும் வந்து இடைவிடாம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறீர்களா? அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறீர்களா? அடுத்தது இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டோம்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்பது உள்ளீட்டு வரி வரவு என்று சொல்லுவாங்க. இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நாம முழுவதுமா சரியாக எடுத்திருக்கிறோமா? இன்புட் டாக்ஸ் வந்து சரியா நம்ம எடுத்திருக்கிறோமா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆர் யூ ஏபிள் டு லிசன்? சாட் விண்டோவில் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கேக்குதுங்களா? ஏன்னா சைலண்டா இருந்ததால கனெக்டிவிட்டி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். ஃபைன், இல்லை, ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இன்புட் டாக்ஸ்
கிரெடிட்டை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து நாம் சரியாக எடுத்திருக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு பார்க்குறப்ப நமக்கு சில கொஞ்சம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எதெல்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பீயிங் எ பிஸ்னஸ் மேன் உங்களுடைய பிஸ்னஸை டர்ன் ஓவர் எக்ஸ்போனென்ஷியலாக வளர்த்துக்கிறத தாண்டி ஸ்டாச்சுட்டரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கொஞ்சம் போல நீங்கள் சில விஷயங்கள் அவசியமாக தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ தட் காம்படிட்டிவாகவும் அதே நேரத்தில் தெரியாமல் எதிர்வரும் பிரச்சனைகள்லேருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். ஐடிசி ரிவர்சல் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு எடுத்துக்கிட்டோம்னா சில சிம்பிளான விஷயங்கள் இருக்குது. நான் முடிஞ்சால் இதை உங்களுக்காக இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சம்பந்தமான சில அவசியமாக நம்ம கவனிக்க வேண்டிய அம்சங்கள் மட்டும் ஒரு நோட்ஸாக ரெடி பண்ணி நான் கிட்ட ஷேர் பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் அதை ஒரு ரெடி ரெக்கனராக வச்சுக்கலாம். எதுக்கெல்லாம் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நல்லா கவனிச்சிங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது அவங்க ஒரு பெனிஃபிட் பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்குறாங்க. பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஏன்னா பீயிங் எ கேரியர் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ், வி ஆர் த பிஸ்னஸ் மேன், வி ஆர் கலெக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட். அரசாங்கத்துடைய சார்பாக நான் வரியை என்னுடைய கஸ்டமரிடமிருந்து கலெக்ட் செய்து நான் பர்ச்சேஸ் செய்யும்போது நான் ஏற்கனவே ஏதாவது டாக்ஸ் கட்டியிருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பர்ச்சேஸ் பண்ணுற போது நான் எடுத்த டாக்ஸை தான் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்கிறாங்க. அப்போது தேர் இஸ் அ பெனிஃபிட் ஐ எம் என்ஜாயிங். அந்த பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் எப்பவுமே உஷாராக இருக்கும், அவங்க கையை விட்டு பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த பெனிஃபிட் வந்து சரியான ஆட்களுக்கு சரியான விஷயத்துக்கு தான் கொடுக்குறோமான்றது பார்த்துருக்கோம். ஸோ இதன் தொடர்ச்சியாக உருவான விஷயங்கள் தான் GSTR 2A 2B ரெக்கன்சிலியேஷன், இன்புட் கிரெடிட் எலிஜிபிள் நம்ம எடுக்கிறது, 3Bயில் எடுக்கிறது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எசன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதன் பிறகு நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் ஒரு விதமான பர்செப்ஷன் சேஞ்சே நான் பார்த்தேன் அந்த என்டையர் GST இன்செப்ஷனுக்கு பிறகு. அதாவது வேட்டில் இருந்தப்போ, சர்வீஸ் டேக்ஸில் இருந்தப்போ நாம் பெரிய அளவில் நம்மளுடைய அன்றாட செலவினங்கள் மேலே கவனம் செலுத்தணுமா, அதாவது டேக்ஸ் கட்டி இருக்குமா, டேக்ஸ் கட்டி வாங்கணுமா வாங்கலையா அப்படின்ற விஷயங்களை கவனிச்சோமான்னு தெரியல. பட் ஜிஎஸ்டிக்கு பிறகு எங்கெல்லாம் பில் கிடைக்குது அது ஜிஎஸ்டி போட்டு வாங்க முடியுமா அப்படின்ற பர்செப்ஷனுக்கு போயிட்டோம் நம்ம எல்லாருமே. ஏன்னா சின்ஸ் தேர் இஸ் அ பெனிஃபிட், அங்கே ஒரு பலன் இருக்குது அப்படின்ன உடனே நம்ம எல்லாரும் அது எல்லா பில்லுலையும் டேக்ஸ் இருக்கா அப்படின்ற பார்க்குற விஷயத்தை நோக்கி போனோம். பட் தேர் இஸ் அ செக் பாயிண்ட், அங்கே ஒரு அலர்ட் இருக்குது. சார் நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு தான் எடுக்க முடியும் சார், ஒரு சிலது எடுக்க முடியாது அப்படின்ற உண்மையை முதல் ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து ஏற்கனவே இருந்த வேட் சட்டங்களிலும் ஏற்கனவே இருந்த சென்ட்ரல் எக்சைஸ் சட்டங்களிலும் சர்வீஸ் டேக்ஸ் சட்டங்களிலும் இருந்த ஒன்றுதான். சரி, இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்பேரண்டாகவே வெளிப்படையாகவே இந்தந்த பொருட்களுக்கு காரு, பைக்கு, அப்புறம் பில்டிங் கட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் டேக்ஸ் எடுக்கக்கூடாது, இன்புட் கிரெடிட் செலவு பண்ணாலும் எடுக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க ஐடிசி ரிவர்சல்னு வரப்போ என்னன்னா, நான் என்னுடைய விற்பனையில் முழுவதுமே வரிக்குட்பட்ட டாக்ஸபிள் சப்ளைஸாக இருக்கும் பட்சத்தில் தான் என்னால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ என்னுடைய விற்பனைகள் அனைத்தும் எக்ஸம்ப்டட் சப்ளைஸாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வைத்து கொண்டு எந்த பலனும் இல்லை. அதனால எக்ஸம்ப்டட் சப்ளைஸாக இருக்க உங்களுடைய விற்பனைகள் அனைத்தும்னா கட்டாயமாக இன்புட் கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது மனசில் ஏற்றுக்கணும். இந்த மாதிரி தருவாயில் தான் பார்க்கும்போது என்னுடைய விற்பனையில் டாக்ஸபிள் எக்ஸம்ப்டட் ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது அதுக்கான ப்ரொபோர்ஷனேட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த லெவல் அட்வான்ஸ் லெவலுக்கு போவாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டியில் என்ன தேவை, பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த 3 விஷயம்தான். இதுக்கு டேலி நமக்கு எவ்வாறாக உதவி செய்ய போகிறது அப்படின்றதும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டேலி சாஃப்ட்வேர் என்பது டேலி ERP 9 கடந்த நவம்பர் 10 தீபாவளிக்கு முன்னர் வரை நமக்கு டேலி ERP 9 இருந்தது. தற்போது அது புது வடிவம் பெற்று டேலி பிரைம் என்று நமக்கு வந்திருக்கிறது. இப்போ நாம ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் யூசிங் டேலி அப்படின்ற கான்செப்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது குயிக்காகவே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துடுறேன். சார் ஏற்கனவே கேட்டாது போல் நம்ம அப்படியே லைவாகவும்
எப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு கம்பெனி நான் டேலி ப்ரைம் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேலி ப்ரைம் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். டேலி ப்ரைம் ஸ்கிரீன் விசிபிள் இல்ல. இப்போ விசிபிள். ஓகே, கொஞ்சம் அந்த எஸ், இப்போ டேலி ஸ்க்ரீன்னா இங்கே இப்போ நீங்கள் டேலி ERP9 வைத்திருப்பவர்களுக்கும் டேலி ப்ரைம் ஸ்க்ரீன் வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேலி ப்ரைமில் நிறைய மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணி நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் ஆராய்ந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிருங்க. ஏன்னா டேலியில் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி கீபோர்டு இன்டர்வென்ஷன், ஒரு கீபோர்டுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் இப்போ மவுஸ் ஆப்ரேஷன் அன்லஸ் இந்த டேட்டா இன்புட்டு நீங்கள் கேரக்டர்ஸ் இன்புட் இல்லாத பட்சத்தில் கீபோர்டு இன்டர்வென்ஷன் இல்லாமல் மவுஸ் கிளிக்லேயே எல்லாமே போகலாம். இங்கே மவுஸ் கிளிக்லேயே எல்லா விஷயங்களும் நம்மளால் முழுவதுமாக சென்றடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இதில் ரொம்ப காஷியஸாக என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நாம் தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு அதே போல் டியூப்ளிகேஷன் அதையும் அப்புறப்படுத்தி விட்டு, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுவேன். முதல்ல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. இங்கே நமக்கு மாஸ்டர்ஸ் கிரியேட் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே போனாலே நமக்கு குரூப் லெட்ஜர் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரி, இப்போது இதை டேலி ப்ரைம் வைத்துள்ளவர்கள் கட்டாயமாக இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்குது. டேலி ப்ரைம் மட்டுமே கூட சிவா வேணுமெனால் தனி செஷனாக கூட அவர் கண்டக்ட் பண்ணலாம். அவர் MIS ரிலேட்டட் பண்ணார். பட் பேசிக் திங்ஸ் எல்லாமே கூட நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் சேஞ்சஸ் அதில் வச்சுருக்காங்க. தட் இஸ் மோர் பிஸ்னஸ்மேன் ஃப்ரெண்ட்லி. அதான் நான் சொல்லுவேன். பிஸ்னஸ்மேன் என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கணும், ஆனால் சீக்கிரமாக நடக்கணும். எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும். ஸோ அந்த குவிக் ஃபாஸ்டர் வேர்ல்டில் நம்ம எல்லாமே குவிக்காக நடக்கிறது என்னவோ, ஸோ அந்த குவிக்காக நடக்கிறது அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் டெக்னாலஜியை முழுசாக பயன்படுத்தாமல் உங்களால் அந்த குவிக்காக பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்த போகிறோன்றதை பார்க்கலாம். டேலி ஆஸ் அ அக்கவுண்டிங் அப்ளிகேஷன் ஃபார் GST கம்ப்ளையன்ஸ் நாம் என்னென்ன விஷயங்களை கையாள போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ நான் டேலியுடைய ஸ்பெஷாலிட்டின்றது ஒரு பாயிண்ட்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை அப்லோடு பண்ண பிறகு அதில் எரர் என்ன இருக்குது அப்படின்றத நாம் போய் தேடுவதற்கு முன்னால், அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடியே டேலி சாஃப்ட்வேர் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுதான் ட்ரையாங்குலேஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சார் அறிமுகப்படுத்தும் போது கூட சொன்னாங்க, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமை ரீட்ராஃப்ட் பண்ணுறதுக்கு சஜஷன் கொடுத்தேன் நான் சொன்னாங்க. அது உண்மைதான். செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4ன்னு சொல்லுவாங்க. அதாவது பதிவு பெறாத நபர்களிடமிருந்து பெறப்படும் இன்வர்டு சப்ளைஸ் அனைத்திற்கும் ரிவர்ஸ் சார்ஜில் பணம் கட்ட வேண்டும். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு மேல் உள்ள அனைத்து இன்வர்டு சப்ளைஸுக்கும் கொள்முதலுக்கும் RCM கட்ட வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு அதை சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த செக்ஷனை ரீட்ராப் செய்வதற்காக ஃபீட்பேக்ஸ் வாங்கினப்போ நான் என்னுடைய பர்டிகுலர் ஃபீட்பேக்ஸ் அப்படியே ஃபைனல் லாவில் அமெண்டடாக வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு பெருமிதமாக இருந்தது. ஏனென்றால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் தற்போது இருக்கும் சட்டப்படி அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், பதிவு பெறாத நபர்களிடமிருந்து பெறப்படும் கொள்முதலுக்கு நேரடியாக ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாத்துக்கும் அப்ளைபிள் கிடையாது. பட் அரசாங்கம் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் அப்படின்னு மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகுது. நம்ம பிஸ்னஸில் இப்போது டெய்லி ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் எதாவது நடக்கும், ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி வாங்குவோம், இதெல்லாம் பில்லோட வாங்கணுமாட்டா, அது ரெஜிஸ்டர் பர்சனாக இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான இடர்பாடுகளை களைவதற்காகத்தான் அந்த 9 சப்செக்ஷன் 4 ரீட்ராப் செய்யப்பட்டது. சரி, இந்த மாதிரி விஷயங்களை டேலியில் RCM ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்க்கு என்ட்ரி எப்படி போடுவது, சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அட்வான்சஸ் வாங்கினாங்கன்னா டேக்ஸ் கட்டணும் முன்னாடியா, அப்படி இருக்கிறப்போ அதுக்கான இப்போ என்ட்ரிஸ் என்ன போடுறது, இதெல்லாம் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேலின்னே சொல்லலாம். டேலி சாஃப்ட்வேரில் மட்டுமே. ஏனென்றால் நாம் ரிட்டனில் காண்பித்து ஒரு விஷயத்தை நாம் ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா அதற்கேற்றாற் போல் நம்மளுடைய புத்தகங்களை சரி செய்து கொள்வது தான் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சு. ஸோ டேலி சாஃப்ட்வேர் என்பது நாம் ரிட்டர்ன்களில் அதை குறிப்பிடுவதற்கு குறிப்பிடும் தருவாயிலேயே
நம் புத்தகங்களிலும் அதற்கான மாற்றங்களை என்ட்ரிகள் மூலமாக ஏற்படுத்தி கொள்வதுதான் இந்த அடிஷ்னல் அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேலின்னு சொல்லலாம். இன்எலிஜிபிள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இப்போ மோட்டார் வெஹிக்கிள் பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறோம், அதை என்ட்ரி டேலியில் ரெக்கார்டு செய்யும் பொழுதே அதுக்கு உள்ளே இருக்கும் கான்ஃபிகரேஷனை நாம் செட் செய்வதன் மூலமாக அது ஆட்டோமேட்டிக்காக இன்எலிஜிபிள் ஐடிசிக்கு எவ்வாறாக எடுத்து செல்கிறது. மற்ற அனைத்து வேறு எந்த சாஃப்ட்வேரிலும் என்னால் சொல்ல முடியும், நம்ம மேனுவலாக தான் அதை ஒரு டேக் பண்ணுறதோ இல்லை மேனுவலாக பிரித்து எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கிறது. இதெல்லாம் டேலியில் நாம் மாஸ்டர் லெவல் கான்ஃபிகரேஷன் மூலமாக சரி செய்யலாம். அதே போல் நான் சொன்னது போல் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் ரிவர்சல் சார்ந்த விஷயங்கள், ஒன்றுமில்ல இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க, லேட் ஃபீ கட்டிருப்பாங்க, இதுக்கு எப்படி புக் என்ட்ரி போடுறது, இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இம்போர்ட்டர்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி நம்ம பே பண்ணியிருப்போம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிளைம் வாங்குவாங்க வித் ஐஜிஎஸ்டி, வித் எல்யூடி, வித்தவுட் எல்யூடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாவற்றிற்கும் புத்தகங்களில் அக்கௌண்ட்ஸில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போட்டுட்டு அப்படியே கம்ப்ளையன்ஸை பார்க்குறது டேலியில் மட்டுமே ஒரு யூனிக், ஒரு தனித்துவமான தன்மையாக நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து என்னென்னா நார்மல் நம்ம மந்த் ஆன் மந்த் ரிப்போர்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மாதாந்திர ஜிஎஸ்டிஆர் 1 என்கிற அவுட்வர்டு சப்ளை டீட்டெயில்ஸை பதிவிடும் நபர்கள் அதில் இருக்கக்கூடிய பைஃபர்கேஷன், எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட்டு, தென் B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர், லார்ஜ், ஸ்மால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நாம் அடிப்படையாக டேலி மாஸ்டர் கிரியேஷனில் செட் செய்யும் சில அம்சங்களின் மூலமாகவே நாம் இது டேலி சரியாக ரிப்போர்ட்டுகளுக்கு எடுத்து செல்லும்படி பார்த்து கொள்ளலாம். இப்போது ஹெச்எஸ்என், எஸ்ஏசி சம்மரி, டாக்குமெண்ட் சம்மரி, அதாவது ப்ராடக்ட் கோடு ஹெச்எஸ்என் சொல்கிறது, தென் எஸ்ஏசி சர்வீஸ் கோடு, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் நம்ம மாஸ்டர் லெவல்லே கான்ஃபிகர் பண்ணுவதன் மூலமாக ஜிஎஸ்டிஎன் வேலிடேஷன், இன்னொரு பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டிஎன் வேலிடேஷன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேலிடேஷன். உங்களுக்கே தெரியும், நம்ம டேலி சாஃப்ட்வேரில், நான் டேலி சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறேன், இந்த டேலி சாஃப்ட்வேரில் நாம் ஒரு லெட்ஜரை கிரியேட் செய்கிறோம், ஒரு பார்ட்டி லெட்ஜரை கிரியேட் செய்கிறோம். என்னுடைய கஸ்டமர் லெட்ஜரை கிரியேட் செய்கிறேன். கஸ்டமர் லெட்ஜர்னா சன்ட்ரி டெப்டார்ஸ். இப்போ டேலியுடைய அடிப்படை பயன்பாட்டை புரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஒவ்வொரு லெட்ஜர் கிரியேட் செய்யும் பொழுதும் அதை நம்ம எந்த குரூப் அப்படின்றத மேப் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீர்கள் என்றால் கட்டாயமாக இந்த மாஸ்டர் லெவல் கிரியேஷனில் ஒரு விவரம் அறிந்த நல்ல நபர் இருக்கிறாரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சேல் பில் போடுறது யார் வேணாலும் போடலாம், மற்றபடி மாஸ்டர் லெவல் கிரியேஷனில் அங்கே நாம் சட்டத்துக்கு உட்பட்ட சில கான்ஃபிகரேஷன்ஸில் சரியாக செய்கிறோமா அப்படின்றது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த லெட்ஜர் மாஸ்டரை எதுக்கு மேப் பண்ணுறோம் அப்படின்றது இது பேசிக் திங். ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் எதுவும் இல்லைனாலும் பேசிக் திங் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணுறோம். அடுத்து இங்கே ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் டேக்ஸ், ஜிஎஸ்டி சார்ந்த விஷயங்கள் என்று வரும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் என்று உள்ளது. இங்கு நம்ம குறிப்பிடும் அம்சத்தை பொறுத்து தான் B2B என்கிற கிளாசிஃபிகேஷனில் எடுத்து செல்வதா அல்லது B2C கன்சியூமர் ரிலேட்டட் கிளாசிஃபிகேஷனுக்கு எடுத்து செல்வதா என்பதை பற்றி நாம் இங்கே தான் அதுக்கு முடிவு செய்யப்படுகிறது. டேலியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் சிம்பிளி சேயிங், ஒரு பர்டிகுலர் நம்பர் ஏதோ ஒன்று போடுறேன், இது எனக்கு தவறு என்றால் உடனே டேலி வெரிஃபை த பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர் என்று கொடுக்கும். இது சார் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அப்படின்னா சரியாக ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நம்மளால் என்ட்ரியே பண்ணிட்டு போக முடியாதா? டேலி ரொம்ப ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம இந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் இருக்கும் நபர்கள் நம்மளுக்கு எதை தப்பு நடக்குதுன்னு சொல்லணும், அதே நேரத்தில் அந்த தப்பு இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும், அதனால அதை அலோவ் பண்ணிடுது. இல்லை சார் எனக்கு அதை மாற்றவே கூடாது அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கான்ஃபிகரேஷன் இல்லை அதுக்கான கஸ்டமைசேஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பட் இங்கே என்னென்னா டேலியோடைய இன்டென்ஷன் என்னென்னா, நீ ஏதோ தப்பு பண்ணுறங்கப்பா அப்படின்றத இன்டென்ஷன் காமிக்குது. அதே நேரம் நீங்கள் அதை அப்போவே அதனால தான் சொல்கிறேன், மாஸ்டர் லெவலில் என்டர் பண்ணுறவங்க அந்த தவறுகளை உன்னிப்பாக கவனித்து அதை சரி செய்து அடுத்த லெவலுக்கு போகும் பட்சத்தில் நமக்கு ரிப்போர்ட்டுகள் அனைத்தும் சரியாக எடுத்து செல்லப்படும். இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே இப்போ போகிறோம். ஜிஎஸ்டியின் வேலிடேஷனை லைவாக பார்த்தோம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஹெச்எஸ்என் கோட் அண்ட் எஸ்ஏசி கோடு எல்லாமும் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், ப்ராடக்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்பொழுதே நம்ம சரியாக கொடுக்கும் பட்சத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான்
அதிகமாக வருங்காலத்தில் நமக்கு பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா இதை தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் வாட் இஸ் த வைசர் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டினே சொல்லுவேன். ஏன்னா நான் குறிப்பிடும் அந்த ஹெச்எஸ்என் கோடில் பலதரப்பட்ட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதில் என்னுடைய பொருளுடைய கரெக்டான கோடு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் ஒரு முக்கியமான அப்டேட்டை நீ கவனிச்சிருந்தா தெரியும். ஏப்ரல் 1 B2B டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்திற்கும் ஹெச்எஸ்என் கோடு வந்து கம்பல்சரி. அது மூலம் 5 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ள நபர்கள் அனைவருக்கும் 6 இலக்க ஹெச்எஸ்என் கோடை செய்யணும். இப்போ நீங்கள் அடுத்த 2-3 நாட்களில் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வர விஷயமே என்னென்னா, ப்ராடக்ட் ஹெச்எஸ்என் கோடு நீங்கள் 5 crores and above turnover இருக்கிறவங்கலாம் அந்த 6 digit ஹெச்எஸ்என் கோடை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏன்னா நீங்கள் அது இமீடியட்டாகவே ஏப்ரல் 1 அந்த நடவடிக்கை இருக்குது. அதெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது. அதை டேலியில் சரியாக நாம் கான்ஃபிகர் செய்திருக்கிறோமா அப்படின்றதும் ரொம்ப அவசியமாகிறது. அடுத்தது, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா JSON ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன்களை அப்லோட் செய்வதற்கு நம்ம அரசாங்கம் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லியுள்ளது. ஒன்று, நேரடியாக என்டர் செய்வது, அல்லது இதர ஆன்லைன் சாஃப்ட்வேர்கள் மூலமாக நேரடியாக அதற்குள் ரிப்போர்ட்டுகள் செல்வது. 3வது நடைமுறை, இந்த மாதிரியான அக்கவுண்டிங் அப்ளிகேஷன்ஸ், டேலி மாதிரியான அக்கவுண்டிங் அப்ளிகேஷன்ஸில் இருந்து JSON ஃபைல். ஏன்னா அக்கவுண்டிங் அப்ளிகேஷன் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி சாஃப்ட்வேர்ஸ் வந்து JSON ஃபைலாக தான் அப்லோட் பண்ணுறாங்க. எனிவே நம்ம இந்த நியூ ரிட்டர்ன் சிஸ்டம் எல்லாம் செட்டில் டவுன் ஆனோடனே டேலியும் எப்படி நேரடியாக போகிறது, அந்த மாதிரியான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு JSON ஃபைல் அப்லோடு. JSONனா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அப்ரிவேஷனுக்கான எக்ஸ்பான்ஷன். இதை தாண்டி அனைவருக்கும் தெரியும் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆஃப்லைனில். அதுலேயும் அந்த ரிப்போர்ட்டும் டேலியிலேருந்து நம்ம எடுத்து அதில் வேலிடேட் பண்ணி பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதை தாண்டி டேலி வந்து எல்லா வகையான வழிமுறைகளுக்கும் நமக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் டேலி இருக்கிறது. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 2A ரெக்கன்சிலியேஷன். இது வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை சார்ந்த விஷயம். இன்புட் கிரெடிட்டை நாம் அவைல் செய்த இன்புட் கிரெடிட்டுகள், அதற்குரிய பில்கள் அனைத்தும் என்னுடைய சப்ளையர் அப்லோட் செய்தாரா என்பதை ரெக்கன்சிலியேஷன் செய்வது இனிமேல் மாதாந்திர கடமையாக இருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ இந்த கடமைகளெல்லாம் நம்ம எப்படி சரி செய்யப்படும், அதாவது 2B ரெக்கன்சிலியேஷன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சரி. இப்போ நாம சாஃப்ட்வேர், டேலி சாஃப்ட்வேருக்கு சில நான் புல்லட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும், குயிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த புல்லட் பாயிண்ட்ஸை போடுறேன். ஃபஸ்ட்டு F11 கான்ஃபிகர் பண்ணுறது. ஓகே, இது நான் உங்களுக்கு லைவ் ஸ்க்ரீனும் காமிச்சிடுறேன். லைவ் ஸ்க்ரீனில் நம்ம புதிதாக ஒரு கம்பெனியை டேலி சாஃப்ட்வேரில் உருவாக்குகிறேன் என்றால் அதில் F11 ஃபங்க்ஷன் கீ F11 ப்ரெஸ் செய்யும் பொழுது அங்கே வந்து எனக்கு டேலி ERP 9 இருக்கும்போது F1, F2, F3 என்று இருந்தது. அதனால தான் அங்கே F3 ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன் சொல்லியிருந்தோம். டேலி ப்ரைம் வந்த பிறகு இங்கே எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தனியாக அந்த மெயின், அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது. டேலி ப்ரைமுடைய ஸ்ட்ரென்த்தே என்னென்னா, தேவையில்லாத அடிஷ்னல் கிளஸ்டர்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. அவங்க அவசியமான விஷயங்களை மட்டும் சொல்லப்பட்டுள்ளது. அது இப்போது டேலி பிரைமில் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே நாம கொடுக்கலாம். டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர், அதாவது என்னுடைய கஸ்டமர் லெட்ஜர்ஸ் மற்றும் என்னுடைய சப்ளையர்ஸ் லெட்ஜர்ஸ் கிரியேட் செய்யும் போது எந்தெந்த அம்சங்கள் அவசியமா தேவை செய்யும் பட்சத்தில் தான் என்னுடைய ரிட்டர்ன்கள் சார்ந்த ரிப்போர்ட்களை எடுக்கும் பொழுது எனக்கு சிக்கல்கள் உருவாகிறது. என்னுடைய கஸ்டமர் லெட்ஜர் கிரியேட் செய்யும் பொழுதும் என்னுடைய கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர்ஸ், அதாவது என்னுடைய சப்ளையருடைய லெட்ஜர்ஸ் சரி கிரியேட் செய்யும் பொழுதும் அவர்களுடைய கண்ட்ரி எது, ஸ்டேட் எது, அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் டீட்டெயில்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்,
ரெகுலர், கன்சியூமர், அன்ரிஜிஸ்டர்டு இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ ரிஜிஸ்டர்டு பர்சனா B2B டிரான்சாக்ஷன்னா ரிஜிஸ்டர்டு பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்புகளை சரியாக குறிப்பிடுவதன் மூலமாக நாம் அடுத்தடுத்து எடுக்கும் ரிப்போர்ட்டுகள் சரியாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜர் மாஸ்டரை கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், ஸ்டாக் ஐட்டம் இந்த மாதிரி இடங்கள். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாக டேலிக்குள்ள கூட போயிடுறேன். நான் சாரி, இப்போ என்னுடைய ஒரு பர்ச்சேசஸ் லெட்ஜர் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன், மாஸ்டர் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணுறேன், பர்ச்சேசஸ் லெட்ஜரை கிரியேட் செய்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் என்கிற செக்மெண்ட்டில் இதெல்லாம் ஒன் டைம் கான்ஃபிகரேஷன். அந்த ஒன் டைம் கான்ஃபிகரேஷனை சரியாக செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய வேலைகள் அனைத்தும் செவனே நிறைவேறும். இப்போ என்னன்னா, நாம நிறைய பேர் டேலி யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் போடுவாங்க, குரூப் போடுவாங்க, அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் செய்து விட்டு போயிடுவாங்க. ஸோ நாம ஒரு வெல் இன்ஃபார்ம்டு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த மாஸ்டர் லெவல் கிரியேஷனில் நம்ம சரியான நபர்களை பணியமர்த்தி அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செக்லிஸ்ட் கரெக்டாக கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கப்பா அப்படின்னு. உதாரணத்துக்கு இங்கே நான் சொன்ன பாருங்க, ஜிஎஸ்டி பர்ச்சேசஸ் லெட்ஜரை கிரியேட் செய்யும் பொழுதே அதில் எல்லா விதமான கிளாசிஃபிகேஷன்ஸும் இங்கே கொடுக்கிறது. பர்ச்சேஸ் வந்து இம்போர்ட் இருக்கலாம், தென் பர்ச்சேஸ் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேசஸாக இருக்கலாம், லோக்கல் பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள்னு சொல்கிறாங்க, SEZ-இலிருந்து வரக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அது இம்போர்ட் மாதிரி தான் கருதப்படும். டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஸ்கீமில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் டேலியில் கான்ஃபிகர் செய்வதன் மூலமாக என்னுடைய ரிப்போர்ட்டுகள் அனைத்தும் சரியாக எடுக்கப்படும். அதே போல் இங்கே இந்த டாக்ஸபிலிட்டி, ஏன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே டேலி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஏதோ ஒரு பாராட்டுவதற்காக நான் சொல்லலை, நான் பல சாஃப்ட்வேர்கள் அப்ளிகேஷன்ஸையும் வந்து நாம் உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி செய்து பண்ணியிருக்கோம். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆகிறது, இந்த விஷயங்கள் தான் கேட்சியாக இருக்குமே தவிர அதுக்கு உள்ளே இருக்கும் அம்சங்கள் என்று பார்த்தோம் என்றால், ஒரு சின்ன இந்த பர்டிகுலர் டேப் வச்சு டாக்ஸபிலிட்டி போட்டு எக்ஸம்டட், நில்ரேட்டட், டாக்ஸபிள்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக GSTR 1ல் டேபிள் 8ன்னு ஒன்று இருக்குது, எக்ஸம்டட், நில்ரேட்டட். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸம்டட், நில்ரேட்டட் கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக கரெக்டாக அந்த டேபிளில் போய் உட்காந்துரும். டாக்ஸபிள்னு சொல்கிறதால நீங்கள் உங்களுக்கு சாதாரண அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது B2Cக்கு போயிடும், இல்லை ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சேல் பண்ணிங்கன்னா B2B போகும். ஸோ இது மேப்பிங் எல்லாமே நம்ம லெட்ஜர் மாஸ்டரில் தான் வருது. அதை தாண்டி முக்கியமான அம்சம் இந்த டாக்ஸ் பர்சன்டேஜ். இந்த டேலியில் அதிகமாக, அதாவது நல்லா பழக்கமாயிட்டவங்க முழுவதுமாக டேலியிலேருந்து டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறது, அது ஒரு முறை டேலியிலேருந்து எடுத்தாதான் முழு நம்பிக்கையாக இருக்கும் உங்களுக்கு. வேற எது மூலமா பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ரிலையபிலிட்டி வராது. அதை முழுசுமா கத்துக்க மாற்றத்திற்கு கொஞ்சம் தடங்கள் பார்க்கறது தான் மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிறது. நம்ம மாற்றங்கள் யாரெல்லாம் மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகுறாங்களோ, மாற்றங்களுக்கு அடாப்ட் ஆகுறாங்களோ, will be having a prospective future. என்னுடைய புரிதலா இருக்குது. புதுசா ஏதோ வருதுன்னா ஒரு ஹெசிடேஷன் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய புரிதல். அப்படி பார்க்கும்பொழுது இங்க டேலி பிரைமில் என்னன்னா புதுசா ஏதோ ஸ்கிரீன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணி இல்லாம என்ன நம்ம அதன் மூலமாக பலன்கள் நமக்கு கிடைக்க பெறுகிறது அப்படின்றத ஐ திங்க் இந்த கனெக்டிவிட்டி டிஸ்டர்பன்ஸ் இருந்து. நவ் ஆர் யூ ஏபிள் டு ஹியர் மை வாய்ஸ்? உங்களுடைய என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதுங்களா? சாட் விண்டோவில் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ. இப்போ கஸ்டமர் மாஸ்டர், சப்ளையர் மாஸ்டர், பிறகு சேல்ஸ் பர்ச்சேசஸ் பார்த்துட்டோம். அதுக்காக
டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் சொல்லுவாங்க. நம்ம டாக்ஸ் லெட்ஜர்ஸ். இப்போ ஒரு பில் போடணும்னா என்னென்னலாம் தேவை? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமருடைய நேம் தேவை. அப்புறம் என்ன ப்ராடக்ட்டுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்றது தேவை. அதுக்கு அடுத்து அதுக்கு என்ன டாக்ஸ் போடுறோம் அப்படின்றது தேவை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடிஷ்னல் லெட்ஜர்ஸ், அதாவது ப்ராடக்ட்டை தாண்டி ஒரு வாரண்டி சார்ஜஸ் வாங்குவோம், ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ் வாங்குவோம், பேக்கிங் வாங்குவோம். இந்த மாதிரி அடிஷ்னல் சார்ஜஸ் எப்படி ட்ரீட் பண்றது? ஏன்னா வந்து மிக அருமையாக நமக்கு அதை கொடுத்துள்ளது. மிக மிக அருமையாக நமக்கு கொடுத்துள்ளது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் கேன் எனிபடி ரெஸ்பாண்ட் நவ்? ஆர் யூ ஏபிள் டு? என் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நடுப்புற வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகே ஓகே, ஒன்றும் இல்லையா, இங்கே கனெக்டிவிட்டி கரெக்டாக தான் இருக்கு. ஓகே ரைட் ரைட் ஓகே. நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். நான் அது கேட்டார் போல கொஞ்சம் நிறுத்தி பேசிக்கிட்டு வரேன். சரி, இப்போ நான் கடைசியாக பேசினது போல என்னுடைய இதர அம்சங்களை நான் பதிவிடும் பொழுது, அதாவது இப்போ பேக்கிங் சார்ஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ், இந்த அம்சங்களை பெக்யூலியர் கான்செப்ட், அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்தில். அதுக்கும் டாலி ரொம்ப தெளிவா பண்ணிருக்கு இந்த இடத்துல. நான் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற குரூப்பின் கீழே நான் அதை அசைன் பண்ணியிருப்பேன். அதை தாண்டி நான் வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஜஸ்ட் அ மினிட் சார், ஜஸ்ட் அ மினிட். கொஞ்சம் பாருங்க, நான் கனெக்ட் லிங்க் மாத்திருக்கேன். சார் நீங்க கண்டினியூ பண்ணீங்க. எழில் சார், சார் டிராப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் சார். இல்ல இருக்காரு சார், மியூட் போயிருக்காரு. ஹலோ சார், கேக்குதுங்களா? இப்போ நான் கொஞ்சம் டிராப் ஆகி வருது. வேற ஒண்ணு கனெக்டிவிட்டி இப்போ மாத்திட்டேன். ஓகே, இப்போ சரியா இருக்குங்களா? நான் வேற ஏதாவது பிராட்பேண்ட் மாத்திட்டேன். கேக்குது சார். கேக்குதுங்களா? இப்போ நான் கண்டினியூ பண்றேங்க சார். ஓகே 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 தேங்க்யூ. ஓகே, இப்போ நான் கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ரிமைண்டர்ஸ். இப்போ
முக்கியமாக நம்ம ரொட்டீனாக எல்லாரும் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கவனிக்க வேண்டிய அம்சம் அதுதான் இங்கே நான் சொன்னேன். என்னுடைய மெயின் ப்ராடக்ட்ஸை தாண்டி நான் அடிஷ்னல் காஸ்ட் வந்து ரெக்வயர் பண்ணுறேன் என்னுடைய பில்லில் போட்டு. இப்போ இந்த ஃப்ரைட் சார்ஜஸ், பேக்கிங், வாரண்டி இந்த மாதிரி விஷயங்களை போடும்போது அதை வந்து ஜிஎஸ்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா காம்போசிட் சப்ளை என்று சொல்கிறார்கள். அப்போனா என்னன்னா அதற்கென்று தனியான HSN கோடோ SAC கோடோ கொடுத்து அதற்கென்று தனியான டாக்ஸ் ரேட்டை கொடுக்காமல் அது உங்களுடைய முதன்மையான ப்ராடக்ட்ஸ் பிரின்சிபல் சப்ளை ஆஃப் குட்ஸ் அதனுடைய விலையோட சேர்த்து நான் டாக்ஸை கால்குலேட் செய்யணும். இது ஒரு முக்கியமான அம்சம். நிறைய வியாபாரிகள் அவர்கள் பில்லில் இதை ஃபாலோ செய்கிறார்களா என்பது தெரியவே இல்லை. ஏனென்றால் ஒரு பில்லில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை நீங்கள் முழுவதுமாக செலுத்தவில்லை என்றால் அங்கேதான் உங்களுக்கு ஸ்க்ரூட்டினியும் கேள்விகளும். இப்போ ஜிஎஸ்டி சட்டம் என்பது நீங்கள் பில்லில் எந்தெந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்களோ அவை அனைத்திற்கும் வரி இருந்தால் வரி கட்டாயமாக கலெக்ட் செய்திருக்க வேண்டும். அந்த பில்லில் நீங்கள் எதெல்லாம் டிடக்ட் செய்திருக்கிறீர்கள், கஸ்டமருக்காக டிஸ்கவுண்ட் ஏதாவது சப்சிடி ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் கழித்து விட்டுத்தான் நீங்கள் ஜிஎஸ்டியை பதிவிட வேண்டும். இதுதான் டிரான்சாக்ஷன் வேல்யூ இன் ஜிஎஸ்டி லான்னு சொல்லுவாங்க. இதை வந்து டேலி சாஃப்ட்வேரும் மிக அற்புதமாக இந்த லெட்ஜர் கான்ஃபிகரேஷன் சரியாக குறிப்பிடும் பட்சத்தில் அதை இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தது யூக்யூசி மேப்பிங் சொல்றாங்க. யூனிட் குவான்டிட்டி கோட் என்பது இது வந்து ஜிஎஸ்டி சட்டத்தில் மட்டுமே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ள சில குறியீடுகள். நாம் பயன்படுத்தும் குறியீடுகள் என்பது வேறாக இருக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நாம் அப்லோட் செய்ய சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குறியீடுகளை யூனிட் மெஷர்மெண்ட்டை மேப் செய்வதும் சரியாக செய்ய வேண்டும். ஸோ நான் 3 ஸ்டெப் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் டேலியில். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிரியேஷன் சொன்னேன். இரண்டாவது இந்த ஆன்சிலரி திங்ஸ், இந்த பில் அந்த கான்ஃபிகரேஷன் அந்த ஆஸ்பெக்டை பற்றி சொன்னேன். மூன்றாவது விஷயமா இப்போ இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து டாக்ஸ் ரேட் செட்டப், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அந்த லெட்ஜர் கிரியேஷன் அப்போவே நான் பார்த்தேன். இப்போ லெட்ஜர் கிரியேஷனில் இதுவும் நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு அம்சமும் எதை குறிப்பிடுகிறது. ஒரு லெட்ஜர் மாஸ்டர், கஸ்டமர் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது அதில் நாம் செலக்ட் செய்யும் ஸ்டேட் என்பது இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டடா என்பதை பற்றிய விஷயமும், தென் இந்த டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் கொடுக்கப்படும் அம்சங்கள் அது B2B டிரான்சாக்ஷனா B2C டிரான்சாக்ஷனா என்பதை அறிந்து கொள்வதற்கும் இது சாத்தியமாக இருக்கிறது. அது நம்ம செட் ஆர்டர் டீடைல்ஸ் என்கிற விஷயங்களில் இன்னும் பல அம்சங்கள் அதில் இருக்கிறது. அதில் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவேன், இந்த அசசி ஆஃப் அதர் டாக்ஸபிள் டெரிட்டரி, இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், இந்த அம்சங்கள் வேற எந்த அப்ளிகேஷனும் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு சில விரல் விட்டு சொல்லக்கூடிய கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்ல தான் இது இருக்கே தவிர டேலி மாதிரியான ஒரு மாஸ் அக்செப்டன்ஸ் அப்ளிகேஷன்ல இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமா கொடுத்துருக்காங்கன்றதே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இது. அடுத்து என்னுடைய கஸ்டமர் வந்து அவர் ஃபாரின் எம்பசியாக இருக்கிறாரு, இல்லை அவர் SEZ ஜோனில் இருக்கிறாருன்னா அதை நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணுவதன் மூலமாக ரிப்போர்ட்டுகளில் சரியாக அது சென்றடையும். ஏனென்றால் கம்ப்ளையன்ஸ் என்பது நாம் ஒவ்வொருவரும் வந்து வெறுமனே எவ்ரி மந்த் ஒரு சேல்ஸ் பில்லை மொத்தமாக எடுத்து கொடுத்துட்றதோ, இவ்வளோ எனக்கு பர்ச்சேஸ் கிரெடிட் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்து நீங்களே அப்லோட் பண்ணிடுங்கம்மான்னு சொல்கிறத காட்டிலும் ஈச் அண்ட் எவரி டிரான்சாக்ஷன்ஸ் அதனுடைய ஒரிஜினாலிட்டியோட ரிப்போர்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு ஹர்டலும் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டினும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எழுப்பப்படாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. அடுத்தது இப்போ இந்த டாக்ஸ் லெட்ஜர், இப்போ பில்லில் நாம் போடக்கூடிய டாக்ஸ் லெட்ஜர்ஸ், இதில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் எதற்காக நான் குறிப்பிட்டிருக்கேன்னா, இது டேலியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவசியமான ஒரு இன்புட்டாக இருக்கும். ஏனென்றால் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே தான் வந்து டாக்ஸ் லெட்ஜரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இயர் எண்ட் அக்கௌண்ட்ஸ் முடியும் பட்சத்தில் ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப்பிங்கை மாற்றி விட்டுருவாங்க. இந்த குரூப்பிங்கை மாற்றி விட்டதால என்ன ஆகிடும்னா நம்மளுடைய என்டையர் ரிப்போர்ட்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடும். இந்த விஷயங்களையும் சரி செய்வதற்காக டேலி சாஃப்ட்வேர் இது ஒரு 2 வருடத்துக்கு முன்னதாகவே இந்த கான்ஃபிகரேஷன் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பிஹேவ் லைக் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டேலி வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் நாம சரியாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சார் அது என்ன சார் குரூப் மாற்றினா டாக்ஸே கால்குலேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஸ்டேயிங் அவேக்கு பல ரீசன்கள் சொல்லுவாங்க.
ஆனால் பீயிங் டுகெதருக்கு வந்து சொற்பமான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் டேலி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து அவ்வளோ அழகாக அது நம்ம தேவைக்கேற்று செய்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம 3 வருடங்களா இப்போ இது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இது ரொம்ப அவசியமா இருக்கும். என்னன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும், கேபிட்டல் குட்ஸுக்கு ரீஃபண்டை கொடுக்க மாட்டாங்க கேபிட்டல் குட்ஸ். ஸோ நாம அன்யூட்டிலைஸ்ட் இன்புட் கிரெடிட்டை எடுத்து கிளைமுக்கு அனுப்புறோம்னா இன்புட் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் கிளைம் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு அக்கௌண்ட்ஸில் வாட் ஆர் ஆல் த கிரெடிட்ஸ் நமக்கு அவைல்டு அவுட் ஆஃப் மை இன்புட்ஸ், வாட் ஆர் ஆல் த கிரெடிட்ஸ் அவைல்டு அவுட் ஆஃப் மை இன்புட் சர்வீசஸ் அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கு. இதெல்லாம் நாம அன்றாடம் பதிவிடும் அக்கௌண்ட்ஸுகளிலிருந்தே நமக்கு கிடைத்தது என்றால் ரொம்ப ரொம்ப வசதியாகும். இதெல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒர்க்கு. ஜஸ்ட் பில்லை போட்டு அனுப்பி விட்டுறது, மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம ரீஃபண்ட் கிளைம் கொடுக்குறப்போ உட்காந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது அது ஒரு ஒர்க்கு. இதை தாண்டி கான்ஃபிகரேஷன்லேயே நம்ம இதெல்லாம் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு பின்னொரு நாளில் மற்ற வேறொரு கிளைம்களுக்கு போகும்போது இது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல் கேபிட்டல் குட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன், அது கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லலாம். மெஷினரி வாங்கியிருக்கேன். கேபிட்டல் குட்ஸ் கிளாசிஃபிகேஷன் எப்படின்னா, முன்னாடி காமிச்ச ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்புட் சர்வீசஸை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு கேபிட்டல் அசெட், கேபிட்டல் குட்ஸ் கிளாசிஃபிகேஷனை பற்றி இங்கே சொல்லப்பட்டுள்ளது. சரி, முக்கியமா இன்வாய்ஸ் பதிவிடும் பொழுது சில வேலிடேஷன்ஸ் ஜிஎஸ்டி சட்டம் நமக்காக கொடுத்துள்ளது. இதை டாலி பக்குவமாக இதை ஹேண்டில் செய்துள்ளது, இதை கையாண்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர், எனிவே இது இயர்லி நம்பரிங் எல்லாம் டாலியில் நமக்கு இருக்கிறது. மேக்ஸிமம் 16 டிஜிட்ஸ். இந்த 16 டிஜிட்லையும் அவைலபிள் கேரக்டர்ஸ், ஆல்ஃபா நியூமரிக், அப்புறம் இந்த ஐஃபன், இந்த ஸ்லாஷ், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம குறிப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த எல்லா வேலிடேஷனும் டேலியில் இருக்கு. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த ட்ரையாங்குலேஷன் ரிப்போர்ட், அதாவது பிஃபோர் எக்ஸ்போர்ட்டிங் த ரிப்போர்ட் டேலி வில் ஷோ யூ ஆல் தீஸ் எரர்ஸ் இன் அன் எக்ஸப்ஷனல் மோட். இதெல்லாம் உங்களுக்கு தவறா இருக்கு, சரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான சேல்ஸு, கரெக்டான ரிப்போர்ட் உங்களால் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லும். ஜிஎஸ்டி நம்பர்ஸ், தென் பிளேஸ் ஆஃப் சப்ளை, இதுவும் ரொம்ப அவசியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக உங்களுடைய டேலிக்குள்ளே இதை கொண்டு செல்கிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை விஷயம் எப்படி நம்ம பில்கள் பதிவிடும் பொழுது நமக்கு கையாளப்பட்டுள்ளது அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் இங்கே தெரியும். உங்களுக்கு என்னுடைய டேலி சாஃப்ட்வேரில் ஸ்டேட் ஒரு பக்கம் ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை தாண்டி பிளேஸ் ஆஃப் சப்ளை என்று இங்கே ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை, ஏன்னா ஜிஎஸ்டி சட்டத்தில் நாம் ப்ராடக்டுகளுடைய கோடுகளை சரியாக குறிப்பிடுவது என்பது ஒரு முதல் ஸ்டெப் என்றாலும், அடுத்து நாம் பில்களில் பதிவிடும் டாக்ஸ் லெட்ஜர்ஸ் சரியான டாக்ஸ் லெட்ஜர்ஸா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி கரெக்டா, ஐஜிஎஸ்டி கரெக்டா என்பதை அறிவது இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையில் மட்டும்தான், மூலமாக மட்டும்தான். இவை அனைத்தும் டாலி நமக்கு மாஸ்டர் கிரியேஷனிலேயே இதை எல்லாத்தையும் சரியாக கண்டுகொள்கிறது. அதனால மாஸ்டர் கிரியேஷன்ல சரியா நமக்கு சொல்வதன் மூலமாக இந்த அம்சங்கள், இன்வாய்ஸுக்கு தேவையான அம்சங்கள் சரியாக அங்கே எடுக்கப்படுகிறது. அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் பிஃபோர் அப்லோடிங் அந்த தவறுகளை காண்பிக்குது. சரி, இது ஏன் நம்ம நார்மலாக வேற அதர் மோட் ஆஃப் ரிப்போர்ட்டிங்கில் போனால் இது வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் அது வந்து மேனுவலாக இதுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். பட் டேலி ஓவராலாக நமக்கு அந்த விஷயங்களை வந்து இதெல்லாம் எரர் இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்றத எக்ஸப்ஷனெல்லாம் காமிச்சிருது. அதுவும் இல்லாமல் டேலியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம என்னென்னா, டேலியில் பிஎன்எல்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கக்கூடிய டர்ன் ஓவரும் நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுங்க இருக்கிற டர்ன் ஓவர் ஃபிகர்ஸும் மேட்ச் ஆகுதான்ற ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணாலே நமக்கு தவறு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்டில் டீட்டெயில்டு ரிப்போர்ட்டிங் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, நேரம் குறைவால் கொஞ்சம் வேகமாக இந்த ஸ்க்ரீன்ஸை தாண்டி நான் போயிடுறேன். நான் இப்போ உங்களுக்கு அவசியமாக உங்கள் பிஸ்னஸ் மேன் அவசியமான விஷயங்கள்னு சொல்கிறேன். செக்லிஸ்ட்டும் முக்கியமாக
நீங்கள் புதிதாக ஒரு டேட்டா என்ட்ரி பர்சன், ஒரு பில் போடுற நபரை ஒருத்தர் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா, முதலில் நாம கிட்ட வந்து டாக்குமெண்டடாக சில விஷயங்கள் இருக்கணும். அதான் நான் சொன்னேன், ஒரு வைசர் பிஸ்னஸ் மேனாக இருந்தானா அவருடைய இருக்க பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அனைத்தும் வந்து டாக்குமெண்டடாக இருக்கணும். நீங்கள் வரீங்களா, அக்கௌண்டன்ட் இருக்கானா, புதுசாக ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறான்னா அவர் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கவனிக்கணும், அதே பில் போடுறாருன்னா அவர் இந்த இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ பில் போடுறப்ப என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, கஸ்டமருடைய ஜிஎஸ்டி நம்பர் சரியா இருக்கா, ஃபஸ்ட்டு போர்ட்டலில் அது வெரிஃபை பண்ணி கரெக்டான்னு பார்த்துட்டு, அதன் பிறகு லெட்ஜர் மாஸ்டரில் கரெக்டாக அதை மேப் பண்ணி, சில நேரங்களில் டேலி சாஃப்ட்வேர் வந்து அது ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பார்ட்டி நேம வரையும் மாற்றிட்டு போவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே அது கஸ்டமர் பையர் டீட்டெயில்ஸில் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மாறி இருக்கான்றதை செக் பண்ண வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கும். தென் ஒரு பில்லை போட்டுட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் அனாலிசிஸ் ஸ்க்ரீனில் போய் அந்த பில்லுக்குரிய டேக்ஸஸ்லாம் அந்தந்த ப்ராடக்ட் உடையது கரெக்டாக வந்திருக்கா, சும்மா ஒரு செக் பார்த்துட்டு பிரிண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 1 or 2 minutes ஜாப் தான். பட் தோஸ் ஆர் ஆல் திங்ஸ் வில் சேவ் ஸோ மெனி ஹவர்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட்டிங் டைமில் ஏதாவது தப்பை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மணிக்கணக்கில் செலவு பண்ணுறது, இந்த ஆரம்ப கட்ட விஷயங்களில வந்து கவனமாக இருக்கிறது இல்லை நம்மளை சேவ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற எக்ஸப்ஷன்ஸ், இந்த ரிப்போர்ட்டுன்னு போகிறப்ப டேலி எப்படி இந்த எக்ஸப்ஷன்ஸை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டயக்ராமெட்டிக்கலாக சொல்கிறப்போ எக்ஸப்ஷன்ஸ் வந்து எப்படி சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மாஸ்டரில் சரியாக ஹெச்எஸ்என் கோடு கொடுக்கலனாலோ, ஒரு ப்ராடக்ட் மாஸ்டரில் அந்த கஸ்டமர் மாஸ்டர்லையோ சப்ளையர் மாஸ்டர்லையோ அவங்க தேவையான ஜிஎஸ்டி நம்பர்களையோ இல்லை ஸ்டேட்டு கண்ட்ரி எதுவும் கொடுக்கலனாலோ இந்த மாதிரி விஷயங்கள் தவறதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் பர்ச்சேஸ் மாதிரியான ஆப்ரேட்டிவ் லெட்ஜர்ஸில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய டேக்ஸ் லெட்ஜர் கிளாசிஃபிகேஷன் சரியாக கொடுக்கலன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் ஏற்படக்கூடிய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் செய்ய போகிறோம், இதுதான் வந்து இந்த எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் என்கிற டேலி ஸ்க்ரீனில் வரக்கூடிய விஷயம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை நான் நேரடியாக டேலி பிரைம்லேயே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் இப்போது டிஸ்பிளே மெனுவில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் என்று உள்ளது, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் என்று உள்ளது. ERP 9 ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் என்று இருக்கும். இதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுன்னே இருக்குது. இப்போ இதில் வந்து நான் GSTR 1 என்கிற படிவத்துக்கு போகிறேன். இந்த GSTR 1 என்கிற படிவத்தில் போனோம்னா எனக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடட் சில விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது. கரெக்ஷன் நீடட் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது. அந்த கரெக்ஷன் நீடட்டுக்குள்ளே உள்ள போனீங்க அப்படின்னாலே அதில் கேட்குது, இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்டு ஃபார் ஜென்ரேட்டிங் டேபிள் வைஸ் டீடைல் நாட் ப்ரொவைடட். இப்போ அதில் அகைன் என்டர் பண்ண ட்ரில் டவுன் ஆப்ஷன் டேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி வெரி பயனியர் ஃபீச்சர் தான் இந்த ட்ரில் டவுன் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர்கள் அதை வந்தது. பட் டேலியுடைய கீ பயனியரிங் ஆப்ஷன் என்ன, இந்த ட்ரில் டவுன் ஆப்ஷனை தான் சொல்லுவாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன் ஜிஎஸ்டி நம்பர் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு ஆர் இன்வாலிட், கொடுக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி நம்பர் தவறாக உள்ளது அப்படின்றது இங்கே சொல்லுறது. இது போர்ட்டலில் ஏற்றி எரர் வரதுக்கு முன்னாடி டேலியை உங்களுக்கு இதை சொல்லி காண்பிக்குது ஆக்சுவலாக. அதே போல் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா GSTR 1 கொடுக்கப்பட்டுள்ள ஹெட் அந்த டேபிள்களின் அடிப்படையில் உங்கள் ரிட்டனுக்கான ரிப்போர்ட்டுகளை அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எது கவனமாக பார்க்கணுன்னா மேலேருந்து நீங்கள் பார்க்கணும். நமக்கு டோட்டல் வவுச்சர்ஸ் இவ்வளோ இருக்கா, அப்போது இந்த மாதம் நம்ம டோட்டலாக போட்ட வவுச்சர்ஸ், இந்த டோட்டல் வவுச்சர்ஸை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 18ன்னு காமிச்சிருக்கு. ஜூலை மாதம் 17 ஜூலை 2017 அப்போ உங்களுக்கு வந்து 18ன்னு காமிச்சிருக்கு இல்லையா. இதுதான் டேலியில் என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்குறப்போ இது வந்து அந்த மாதத்தில் நான் பதிவிட்ட இப்போ இங்கே மொத்தம் 18 வவுச்சர்ஸ் இருக்குது. அப்போது கரெக்ட், ஓகே, நான் எல்லா டிரான்சாக்ஷனையும் கன்சிடர் செய்திருக்கேன் அப்படின்றது எனக்கு இங்கே தெரியுது. அப்புறம் இன்க்ளூடட் இன் திஸ் ரிட்டர்ன் GSTR 1க்கு ஒன்லி எனக்கு சேல்ஸ் தான் வரணும் இல்லையா, சேல்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். அப்போ சேல்ஸ் ரிலேட்டட் மட்டும் வந்திருக்கா, ஓகே. நாட் ரெலவெண்ட் ஃபார் திஸ் ரிட்டர்ன், இந்த ரிட்டர்னுக்கு எனக்கு தேவைப்படாத விஷயங்கள் ஆனால் புக்கில் என்ட்ரியாக இருக்குது. என்னென்னலாம் அப்படின்னா அதர் தேன் GST ரிட்டர்ன்ஸ், இந்த ரிட்டர்னில் வராதுன்னா ஜேர்னல்லாம் இதில் வரப்போகிறது இல்லை. அப்புறம் ரிசீட்ஸ் ஏதாவது இருந்தால் இதில் வராது, பேமெண்ட்ஸ் வராது, அப்புறம் பர்ச்சேசஸ் வராது, அதெல்லாம் உங்களுக்கு இங்கே குறிப்பிடு. ஸோ இவ்வாறாக இந்த ட்ரையாங்குலேஷன் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நாம் கொஞ்சம் போல மெனக்கெட்டு இந்த விஷயங்களை கவனிப்பதன் மூலமாக
நாம் ஜெனரேட் செய்யும் ரிப்போர்ட்கள் அனைத்தும் செவனே செய்யப்படுகிறதா, ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளம் இல்லாமல் செய்யப்படுகிறதா அப்படின்றத நம்மளால இங்கே கண்காணிச்சிக்க முடியும். அதே போல் அது டீட்டெயில்டாக என்னென்ன மாதிரி எரர்ஸ் நமக்கு வரும். இப்போ யூஓஎம்னா யூகிசின்னா அந்த யூனிட் மேப்பிங் நான் முதல் சொன்னீங்களா அது சரியாக கொடுக்கலன்னா, டேக்ஸ் டைப் சரியாக கொடுக்கல அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் சொன்னது போல் அந்த பர்ச்சேஸ் டேக்ஸபிள் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேசஸ், லோக்கல் பர்ச்சேசஸா இன்டர்ஸ்டேட் பர்ச்சேசஸான்றது சரியாக குறிப்பிடாததன் மூலமாக வருவது. அப்புறம் மிஸ்மேட்ச் டியூ டு டேக்ஸ் அமௌண்ட். இப்போ என்னென்னா டேலி இது ஒரு சென்சிபிளாகவும் பார்க்குது. அதான் நீங்கள் குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸ் ஏற்றாறு போல் அவர்களே ஒரு டேக்ஸை கால்குலேட் செய்து இது நீங்கள் டிரான்சாக்ஷனில் போட்ட அமௌண்ட்டும் இதுவும் சரியாக இருக்கா. இது நிறைய இடங்களில் இந்த ரவுண்டிங் ஆஃப் அந்த மாதிரி இடங்கள்ல மிஸ்மேட்ச் வரும். அதை நம்ம அக்செப்ட் ஆஸ் இஸ்ன்னு இருக்குது, அப்படியே கூட அக்செப்ட் செய்து கொள்ளலாம். பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் தீஸ் ஆர் ஆல் த எரர்ஸ் இஸ் அக்செப்டபிள்னு சொல்லி கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது திருத்தம் செய்யணுன்னாலும் என்ட்ரிக்குள்ளே போய் திருத்தம் செய்யலாம். தென் இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் டேபிள் வைஸ்னா நான் சொன்னது போல் ஜிஎஸ்டி நம்பர்கள் சார்ந்த அம்சங்கள். ஸோ இத்துடன் என்னுடைய ப்ரெசன்டேஷன் இந்த டேலி சார்ந்த விஷயங்கள் முடியுது. இதில் நான் ஜஸ்ட் ரீகேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமாக உங்ககிட்ட அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கேட்டுக்கொள்கிற விஷயம் என்று பார்த்தீர்கள் என்றால், நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாவ் மச் மோர் காஷியஸ் ஆன் மேக்கிங் தி மாஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸை அதாவது லெஜர் கிரியேட் செய்யும் போதோ ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் செய்யும் போதோ இதெல்லாம் சரியான பேராமீட்டர்ஸை செட் செய்திருக்கிறோமான்றதை பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பில்ஸ் போடும்போதும் இன்வாய்சஸ் பண்ணும்போதும் அது தேவையான விஷயங்கள் வந்து சரியாக கான்ஃபிகர் செய்யப்பட்டுள்ளதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டை மட்டும் நம்ம சரியாக செய்வதன் மூலமாக நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஆரம்பத்தில் செலவிடும் 1-2 நிமிடங்கள் நாம் ஃபியூச்சரில் பல மணி நேரங்களை நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பிஸ்னஸ்மேன் ஆல்வேஸ் கீன் ஆன் த டைம் தான். நேரம் தான் அவங்களுக்கு முக்கியம். நேரம் தான் வந்து பணம். ஸோ அந்த நேரம் வந்து விரயமாகாமல் இருக்கணும்னா நாம் இவ்வாறான சில வேலிடேஷன்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கணும். ஸோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஸோ ஐ எம் ஹேண்ட் ஓவரிங் த மைக் டு த ஆர்கனைசர்ஸ். சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.